வணக்கம். என் பேர் தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாச்சுன்னா, இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டு பத்தி நம்ம பார்க்க போறோம். இது என்ன நடந்தது? ஏது நடந்தது? அப்படின்றத விட, ஸ்மார்ட் மனி கான்செப்ட்ட பத்தி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. அ இது டெக்ஸ்ட் புக்ல படிக்கிற மாதிரி கிடையாது. ஃபர்ஸ்ட்டு அத உங்களுக்கு சொல்லிர்றேன் நானு. ஸ்மார்ட் மனி கான்செப்ட் அப்படின்றது அதுக்குன்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்க நம்ம படிச்சு முடிச்சாச்சுன்னா, ஸ்மார்ட் மனி கான்செப்ட்ட பத்தி நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆ ட்ரேடிங் எப்படி அப்படின்னாச்சுன்னா, ஆ நேத்து நடந்தது இன்னைக்கு நடக்கும் அப்படின்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு நடக்கும்ன்றதுக்கும் எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஸோ முன்னாடி இப்படிலாம் நடந்தது. அதனால இப்படிதான் நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் பிரெடிக்ட் பண்ணலாம் முடியாது. ஸோ நம்மளுடைய மைண்ட் ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய மைண்ட எந்த மாதிரியான ஒரு இதுல ஸ்டேஜ்ல நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னாச்சுன்னா, ஒரு பிளாங்க்கா இருக்கணும். பிளாங்க்கா இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா, என்ன நடக்க போகுதுன்றது நம்மளுக்கு தெரியாது. அடுத்த வினாடி என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. எப்படி நம்ம லைஃப்ப நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாதோ, அந்த மாதிரி இந்த மார்க்கெட்டையும் நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாது. இதான் ஃபர்ஸ்ட்டு திங். நீங்க கொஞ்சம் லாஜிக்கலா கொஞ்சம் யோசித்து பாருங்க. அ ஏதோ ஒரு கோர்ஸ் இருக்கு. இல்ல ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த சப்ஜெக்ட்ட நீங்க தரோவா அந்த புக்க நீங்க கரைச்சு குடிச்சுட்டீங்க. அப்டின்னாச்சுன்னா, அந்த புக்ல இருக்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்டின்னா, நீங்க ட்ரேடிங்ல எந்த லாஸுமே இல்லாம பெரிய கோடீஸ்வரன் ஆயிரலாமே! ஒரு ஜஸ்ட் அ 1 மாசத்திலேயே நீங்க ஆயிரலாம் அப்டி. அந்த மாரி எத்தன பேர் ஆயிருக்காங்க இங்க? அப்டிலாம் யாரும் இதுவரைக்கும் ஆனதே இல்ல. அப்ப இதிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னாச்சுன்னா, அ நீங்க நெனைக்கிற மாதிரி இது ஒரு கோர்ஸ போய் படிச்சுட்டு, அந்த கோர்ஸ்ல இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, வந்த உடனே நீங்க பெரிய ட்ரேடர் ஆகி, கோடிக்கணக்குல பணத்த சம்பாரிச்சிரலாம் அப்படின்னு நெனைச்சீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த தாட்ட மொத எடுத்துருங்க. இது என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு வழி தெரியாத ஒரு ஊருக்கு போற மாதிரியான ஒரு பயணம் தான் இது. நம்ம அந்த ஊருக்கு எப்படி போணுன்றது ரூட்டே நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள ஃபேஸ் பண்றோம். நம்ம எதிர்கொள்றோம். நம்ம அத எதிர்த்து போராடுறோம். அதுல சில நேரம் தோல்வி அடையிறோம். அதுக்கப்புறமா அத எதனால தோல்வி அடைஞ்சோம்னு நெனச்சு அத சரி பண்ணுறோம். அப்புறம் அடுத்த தடவ அதே மாரி சிச்சுவேஷன் வந்ததுன்னா, அந்த தோல்விய தவிர்க்கிறோம். இப்படி நம்ம லேர்ன் பண்ணி போறது தான். இந்த லேர்னிங்க்கு ஒரு முடிவே கிடையாது. ஸோ இத மைண்ட்ல எப்போதும் வச்சுக்கங்க. இது ஜோசியம் சொல்ற மாதிரி கிடையாது. ஏன்னா, ம் நம் நான் ஒரு குறிப்பிட்ட எந்த மதத்தையும் சொல்லல. பொதுவா எல்லா மதத்திலயுமே இருக்கிறது என்னன்னா, கடவுள் நம்பிக்கை அப்படின்றது. அந்த அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில செயல்படுறது ட்ரேடிங் கிடையாது. ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் எந்த நம்பிக்கையுமே கிடையாது. இன்னைக்கு முன்னாடி உட்கார்றீங்க. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி நகருது அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி நீங்களும் நகர்ந்து போறீங்க. இதுதான். அ இன்னைக்கே வந்து நாளைக்கு இப்படிதான் மார்க்கெட் இருக்கும். நாளைக்கு இப்படிதான் இருக்கும். அப்படின்னு அனுமானிச்சு எதையும் பண்றது கிடையாது. ஏன் ஆனா அந்த மாதிரி போடுற வீடியோஸ்லாம் ரொம்ப பாப்புலர் ஆகுது அப்படின்னாச்சுன்னா, நம்மளுடைய ட்ரெடிஷன், நம்மளுடைய கலாச்சாரத்தின்படி என்ன அப்படின்னாச்சுன்னா, அ பின்னாடி நடக்க போறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு குறி கேட்கிறது, ஜோசியம் பார்க்கறது, இல்ல ஒவ்வொரு ரிலிஜன்லயும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். தீர்க்க தரிசனம்ன்னுவாங்க கிறிஸ்டியன் ரிலிஜன்ஸ்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கைக்குள்ள சின்ன வயசுல இருந்தே நம்ம வளர்க்கப்படுறதால, அத கொண்டாந்து அப்படியே கொண்டாந்து நம்ம அந்த ட்ரேடுலயும் கொண்டாந்து வைக்கிறோம். ட்ரேடுலயும் வச்சுட்டு நாளைக்கு மார்க்கெட் இப்படிதான் மூவ் ஆகணும். நாளைக்கு மார்க்கெட் அப்படிதான் மூவ் ஆகணும்.
அப்படின்ற மாரி ஒரு இத வந்துட்டு நம்ம வந்து செயல்பட ஆரம்பிக்கிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே அகைன்ஸ்ட் ஆனது தான் ஸ்மார்ட் மனி கான்செப்ட் அப்படின்றது. ஸ்மார்ட் மனி கான்செப்ட் அப்படின்னாச்சுன்னா, அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து உங்கள வந்து ஒருத்தன் ஏமாத்துறான்னு வச்சுக்கங்க. அ அது வந்து அவன் ஏமாத்துறான்னு தெரியாம நீங்களும் ஏமாந்துருவீங்க. உடனே அதுக்கப்புறமா தான் தெரியுது, ஓ! நம்மள ஏமாத்திட்டாங்க அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்க உஷாராயிருவீங்க. ஜாக்கிரதை ஆயிட்டு, சரி அடுத்த தடவ ஏமாறக்கூடாதுன்னு நெனைக்கிறீங்க. அவன் உங்கள ஏமாத்துனவன் என்ன நெனைக்கிறான், போன தடவ நம்ம இந்த மாரி சொன்னதால இவன் ஏமாந்துட்டான். ஆனா திருப்பியும் அதே மெத்தட ஃபாலோ பண்ணோம்னா, இவன் இந்த வாட்டி ஏமாற மாட்டான். அப்டின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், மெத்தட மாத்துவான். உங்களுக்கு அந்த மாரி மெத்தடு தெரியாது. அப்ப நீங்க 2வது தடவையும் அவன்ட்ட ஏமாறுவீங்க. சரி இந்த 2 தடவ இந்த மாரி பண்ணிட்டான். இதே மாரி திருப்பி பண்ணான்னா, நம்ம ஏமாறக்கூடாதுன்னு நெனைப்போம். ஆனா, அவன் 3வது தடவ வந்து அப்ரோச் பண்றப்ப, அவன் 3வதா புதுசா ஒரு மெத்தடுல வந்து உங்கள ஏமாத்துவான். அப்ப என்னன்னா, இது ஒரு டைனமிக்கா வந்து ஒரு சேஞ்சஸ வந்து எப்படி ட்ரேடர்ஸ்ன்னு இல்ல. எப்படி வந்துட்டு அவங்க வந்துட்டு மார்க்கெட்ட வந்து மூவ் பண்றாங்களோ, மார்க்கெட் மேக்கர்ஸ் அதாவது வந்து பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அவங்க வந்து மார்க்கெட்ட வந்துட்டு எப்படி எப்படிலாம் வந்து மூவ் பண்றாங்க. இன்னைக்கு இப்படின்றாங்க, நாளைக்கு அப்படின்றாங்க, நாளான்னைக்கு இப்படின்றாங்க அப்படின்ற மாதிரி, அவங்க வந்து ஒரு டைனமிக்கா இருக்கிற மாதிரி, ட்ரேடர்ஸும் வந்து டைனமிக்கா இருக்கணும். நம்மளும் வந்து ரொம்ப டைனமிக்கா இருக்கணும். அதாவது வந்து ஒரு 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 ஸ்ட்ராட்டஜிலயோ, இல்ல ஒரு மெத்தேடுலயோ நம்ம போய் மாட்டிக்கிட்டு, அதிலேயே போய் நின்றக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்துட்டு நம்மளுடைய தாட் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணணும். அதனால ஒரு ட்ரேடுக்கு வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து ம் நீங்க நாளைக்கு ட்ரேடிங் 9:15க்கு ஆரம்பிக்குதுன்னா, 9:15க்கு வந்து நீங்க வந்து மானிட்டர் முன்னாடி நீங்க உட்கார்ந்து நீங்க இப்போ ஸ்க்ரீன பார்க்குறப்ப, உங்க பிரெயின் வந்து பிளைனா இருக்கணும். இது மார்க்கெட் இன்னைக்கு மேல இறங்குமான்னு தெரியாது, கீழ இறங்குமான்னு தெரியாது, சைடு வேவ்ல போகுமான்றது தெரியாது அப்டின்ற ஒரு பிளைண்டா வந்து இருக்கணும். உங்களுக்கு எந்த நியூஸும் தெரிஞ்சிருக்கணுன்ட்டு அவசியமே கிடையாது. ஸ்மார்ட் மனி கான்செப்ட்ட பொறுத்தவரைக்கும். இன்னைக்கு இந்த நியூஸ் வருது, நாளைக்கு அந்த அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல. எல்லாமே வந்து அந்த கேண்டில்லே இருக்கு. ஸோ, அப்ப அந்த கேண்டில் மூவ்மெண்ட்ஸ வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, அதுக்கு தகுந்த மாரி உங்க கேம வந்து நீங்க விளையாட போறீங்க. இதுதான் வந்து ஸ்மார்ட் மனி கான்செப்ட். ஓகே. இப்ப இந்த டைம் ஃப்ரேம் அப்ப இதுலருந்து ஒவ்வொன்னா வந்து நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்ப டைம் ஃப்ரேம் பொறிச்சு நெறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க. நான் வந்து 1 மினிட் யூஸ் பண்ணிட்டா, 3 மினிட் யூஸ் பண்ணிட்டா, 5 மினிட் யூஸ் பண்ணிட்டா, 15 மினிட்ஸு, 1 ஹவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு என்னன்னா, ஆ இப்போ நான் அந்த ஃப்ளைட்ல வந்துட்டு அதிகமா டிராவல் பண்ணதால ஒரு சில விஷயங்கள வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் நானு. ஆ எல்லாருக்குமே வந்து விண்டோ சைடு வந்துட்டு உட்காரணுன்ட்டு ரொம்ப ஆசைப்படுவோம். அப்போ விண்டோ சைடு வந்து உட்கார ஆசைப்படுறப்ப, அ ஒரு சில முக்கியமான வந்துட்டு இடத்த வந்து கிராஸ் பண்றப்ப, அந்த இடம் வந்து ஃப்ளைட்ல இருந்து பார்த்தாலே தெரியும். அப்ப அத வந்துட்டு கேப்டன் வந்து அனவுன்ஸ் பண்ணுவாங்க. நீங்க வந்து ரைட் சைட்ல பாருங்க, ரைட் சைட் கீழ பாருங்க. இப்போ நான் ஜப்பானுக்கு அடிக்கடி வந்து போனதால, அந்த ஃபிஜி மவுண்டைன் வந்து வர்றப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அ நீங்க வந்துட்டு இந்த சைடு வந்து பாருங்க அப்டின்னுவாங்க. ஆனா நம்ம உட்கார்ந்திருக்கிறது வந்து வேற இடத்துல உட்கார்ந்திருப்போம். அந்த சைடு உட்கார்ந்திருப்போம். உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் எந்திரிச்சு ஒரு சைடு போயிட்டு, அந்த சைடு போயிட்டு, அந்த விண்டோல உட்கார்ந்தாங்க. அந்த விண்டோல போய் பார்ப்பாங்க. ஸோ, அப்ப அவங்களுக்கு எந்த வியூல வந்துட்டு நம்மளுக்கு எந்த விண்டோல பார்த்தா கிளியரா தெரியுதோ, எல்லாரும் அந்த விண்டோவ போயிட்டு பார்க்க முயற்சி பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ, இத நான் ஞாபகத்துல வச்சுக்கங்க. இத வந்து நீங்க பல விதத்துல பல உதாரணங்கள் மூலமா விளக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிள் உதாரணமா இத வந்து நான் சொல்லிட்டேன். அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு தெளிவான ஒரு வியூ வந்து எங்க கிடைக்குதோ, அதுல வந்துட்டு அத அ அ அந்த விண்டோல வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அ அப்பதான் வந்து அந்த ஃபிஜி மவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ அந்த அந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் மனி கான்செப்ட்ல உங்களுக்கு வந்துட்டு ஆர்டர் பிளாக் வந்துட்டு நீங்க ஏற்கனவே வந்துட்டு நீங்க வந்து ஆர்டர் பிளாக் இண்டிகேட்டர வச்சிருக்கிறீங்க. உங்க இதுல வந்து ட்ரேடிங் வியூல வந்துட்டு சார்ட்ல வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கிறீங்க. ஆட் பண்றப்ப உங்களுக்கு நீங்க 1 மினிட் சார்ட்ல பார்க்குறீங்க. உங்களுக்கு இண்டிகேட்டரே காணோம். இது ஒரு கிளியராவே இல்ல. உடனே என்ன பண்ணுங்க, நீங்க அடுத்த டைம் ஃப்ரேம்க்கு மாறுங்க.
5 மினிட்ல போய் பாருங்க. 5 மினிட்லயும் உங்களுக்கு ஒண்ணும் கிளியராவே இல்ல. இண்டிகேட்டரே அந்த இதுவே ஒரே கன்ஃப்யூஸ்டா இருக்கு. எனக்கு ஒண்ணும் புரிஞ்சுக்கவே முடியல. அப்படின்னு இருந்ததுன்னா, அடுத்தது வந்து நீங்க 15 மினிட்ஸ் போங்க. 15 மினிட்ஸ்லயும் உங்களுக்கு சரியான ஒரு வியூ கிடைக்கல. 30 மினிட்ஸ போய் பாருங்க. 30 மினிட்ஸ்லயும் கிடைக்கலையா, 1 ஹவர்ல போய் பாருங்க. அப்ப எந்த வியூ வந்து எந்த டைம் ஃப்ரேம்ல வந்துட்டு உங்களுக்கு கிளியரான ஒரு ஒரு ஐடியாவோ, ஒரு இப்ப இது கிடைக்குதோ, வியூ கிடைக்குதோ ஆர்டர் பிளாக் அத வந்துட்டு அந்த வியூவ வந்துட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. அது அத வச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்க, உங்க கேம வந்து கேம்ன்னு நான் சொல்றேன். ஏன்னா, அவங்க பிரைஸ் மூவ் ஆகுறதுக்கு தகுந்த மாரி நீங்களும் உங்க மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாத்திக்கணும். ஆனா, பேசிக்கா ஒரு சில ஐடியாஸ் மட்டும் நம்ம வந்து வச்சுக்கணும். என்ன அப்டின்னாச்சுன்னா, ஒரு பேசிக் ஐடியான்னா, அ அ மேல ஒரு ஆர்டர் பிளாக்ல இருந்து இன்னொரு ஆர்டர் பிளாக்கு பிரைஸ் மூவ் ஆகும். அதாவது புல்லிஷ்ல இருந்ததுன்னா, புல்லிஷ் ஆர்டர் பிளாக்ல இருந்து பேரிஷ் ஆர்டர் பிளாக்குக்கு போகும். இல் இல்ல பேரிஷ் ஆர்டர் பிளாக்ல இருந்து புல்லிஷ் ஆர்டர் பிளாக்குக்கு பிரைஸ் வந்து மூவ் ஆகும். இதுதான் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த இடைப்பட்ட இந்த டிராவல்ல அது இந்த மூவ் ஆகி வர டிராவல்ல நம்ம வந்து ஒரு 7 கடல் 7 மலைய தாண்டி கன்னித்தீவுக்கு போகுற மாரி, இந்த சிந்துபாத் கதை மாதிரி. ஸோ, அப்ப நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்றோம். அதுக்கு இடையில என்னென்னலாம் வருது. அதுக்கு என்னென்னலாம் வருது. நம்ம வந்து 2 ஜோன வந்து கிராஸ் பண்ணுவோம். ஒண்ணு வந்து டிஸ்கவுண்ட் ஜோன், இன்னொன்னு வந்து பிரீமியம் ஜோன். இந்த 2 ஜோன வந்துட்டு கிராஸ் பண்ணணும் பிரைஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எஃப்இஜி வரும். அந்த எஃப்இஜிய வந்துட்டு நம்ம வந்து கிராஸ் பண்ணோம். அப்புறம் வந்து இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு த்ரில்லர் அனுபவம் மாதிரி இன்ட்ரஸ்ட்மென்ட் மூவ்லாம் இருக்கும். ஸோ, அந்த மூவ் எல்லாம் நம்ம வந்து டேக்கிள் பண்ணுவோம். ஸோ, இதுதான் வந்து கேம். இது ஒரு கம்ப்யூட்டர் கேம் மாரி தான் அந்த இது. ஸோ, இத வந்துட்டு நீங்க வந்துட்டு அ க ஒரு புக்கெல்லாம் படிச்சு நீங்க கத்துக்க முடியாது. ஏன்னா, இன்னைக்கு ஏமாத்துனவன் வந்து நாளைக்கு அதே மெத்தட யூஸ் பண்ணி உங்கள ஏமாத்த மாட்டான். வேற மெத்தட மாத்துவான். ஸோ, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 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 அது ஒரு செல்ஃப் அனலைசிங் கெப்பாசிட்டிய வந்துட்டு நீங்க வந்து டெவலப் பண்ணணும். ஆ இன்னைக்கு இப்படி இருந்ததுன்னா, ஆ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்ப வந்து நீங்க சரி இத எப்படிங்க டெவலப் பண்றது? நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா, இதெல்லாம் பண்றது எப்படின்னு சொல்ல மாட்றீங்களே என்னாச்சுன்னா, ஒரு சிம்பிள் மெத்தட் ஒண்ணு சொல்றேன். ஒரு நோட் ஒண்ணு வாங்கி வச்சுக்கங்க. ஒரு சின்ன ஒரு நோட் ஒண்ணு. இந்த இந்த 200 பேஜ், 199 பேஜ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி நோட் வாங்கிக்கங்க. ஆம் அ அந்த நோட்ல வந்துட்டு என்ன பண்றீங்க அப்டின்னாச்சுன்னா, ரூல் புக்குன்னு போட்டுக்கங்க. அந்த நோட்டு பேரு ரூல் புக்குன்னு போட்டுருங்க. இன்னைக்கு நீங்க என்னென்ன மேரிலாம் வந்து ஃபேஸ் பண்றீங்க? என்னென்னலாம் நடந்தது? அதெல்லாம் வந்து எழுதுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஆர்டர் பிளாக் வந்துட்டு பிரைஸ் வந்து ஒரு தடவ போயிட்டு தொடுது. பாதி தூரம் உள்ள போயிட்டு கீழ வந்துருது. 2வது தடவையும் போய் தொடுது. பாதி தூரம் போயிட்டு கீழ வந்துருது. அப்டின்னாச்சுன்னா, அது ஏறக்குறைய அடுத்த தடவ தொடுறப்ப அது உடைச்சிரும் அந்த ஆர்டர் பிளாக். உடைச்சுட்டு போயிடும் அது. ஸோ இந்த இ இது அப்ப வந்துட்டு என்ன பண்ணணும், இத வந்து நீங்க ரூலா வந்து உங்க புக்ல வந்து உங்க நோட்ல வந்து எழுதிக்கணும். நீங்க வந்து ரூல் வந்துட்டு எந்த புக்லலாம் நீங்க போய் படிக்க முடியாது இதெல்லாம். இது வந்து உங்க அனுபவத்துல நீங்க வந்துட்டு அந்த இத வந்து இது பண்ணணும். இப்ப நானு என்னுடைய அனுபவத்துல வந்து நான் ஒரு சில இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் வந்துட்டு நான் வந்து ட்ரேடிங்ல வந்து பார்க்குறேன். சோ இந்த மாரி மூவ் ஆகுதா? அப்ப வந்து இந்த மாதிரி இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து பார்க்குறோம். அது என்னன்னா, அந்த ரூல் என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, கொஞ்ச நாளுக்கு ஒர்க் ஆகும். அப்புறம் பார்த்தோன்னா அந்த ரூல் ஒர்க் ஆகாது. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஒரு விஷயத்த ஒரு இதுலயே வந்து ஒரு ஐடியலா வந்து நான் புடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட்டு மொபைல் இருக்கிறப்ப என்ன என்ன பண்ணோம்? அப்ப வந்து 2G நெட்வொர்க் தான் நமக்கு. அப்ப மண்ட மாதிரி இருக்கும். அந்த Nokia ஃபோன் ஒண்ணு இருக்கும். 301 என்னமோ ஒண்ணு. ஸோ அந்த ஃபோன நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இன்னைக்கு யாராவது அந்த ஃபோன யூஸ் பண்றோமா? அத நம்ம தூக்கி போட்டோம். தூக்கி போட்டு இப்ப எல்லாம் வந்து டச் ஸ்கிரீன்க்கு வந்துட்டோம். டச் ஸ்கிரீன்க்கு வந்துட்டு 5Gக்கு போயிட்டோம். அப்ப அதுக்கு முன்ன 2G தாண்டி 3G தாண்டி 5G இப்போ 6Gலாம் வரப்போகுதுன்றாங்க. 10Gலாம் வந்துருச்சுன்றாங்க சைனால. ஸோ இந்த மாரி வந்துட்டு டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ் ஆக, நீங்க பழசெல்லாம் விட்டுட்டு புதுசுக்கு வந்து நம்ம வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கிறப்ப, ட்ரேடிங்ல மட்டும் நீங்க பழசையே ஏன் புடிச்சிட்டு இருக்கிறீங்க? ட்ரேடிங்ல வந்துட்டு என்னைக்கோ சொன்ன ஒரு ரூல் மாதிரி, ஆமான்டா நான் ஒரு 3 தடவ டச் ஆச்சுன்னா ஆர்டர் பிளாக் உடைச்சிரும்னு சொன்னேன். ஆனா இப்ப அந்த மாரிலாம் உடையறதே இல்லையே!
அப்டின்னாச்சுன்னா, உங்கள ஏமாத்துறவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஆஹா! இவன் வந்து இந்த மாரி ஒரு கணக்கு பண்ணி வச்சிருக்கிறான். அப்பன்னா இவன ஏமாத்தணும்னா உடைக்கக்கூடாது பிளாக்க. இப்ப அந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து அந்த மாரி திங்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்க அட்வான்ஸா போவாங்க. அப்ப நம்ம வந்து இந்த ரூல்ஸும் வந்துட்டு வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, அதுவும் வந்து ஒரு டைனமிக். அதுவும் வந்து சேஞ்ச் ஆகக்கூடியது. அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆ அதே மாரி வந்துட்டு, அந்த ரூலுமே வந்து சேஞ்ச் ஆகும். அப்ப நீங்க இது இந்த ட்ரேடிங்ன்றது வந்து ஒரு ஒரு ஜர்னி அது. ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஒரு ஃபேஸ் பண்ற விஷயங்கள் வந்து புது புது விஷயங்களா இருக்கும். ஒரு சுவாரஸ்யம் நிறைஞ்சதா இருக்கும். ஸோ இப்படிதான் நம்ம இந்த ட்ரேடிங்ல வந்துட்டு நம்ம வந்து பயணிக்கிறோம். இல்ல. அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அப்படிலாம் இல்லங்க. இதாங்க ரூலு. இதாங்க ரூலு. அதாங்க ரூலு. இத படிச்சா போதுங்க. இந்த இண்டிகேட்டர் தெரிஞ்சா போதுங்க. இந்த ரூல் தெரிஞ்சா போதுங்க. ஏன் அப்ப இருக்கிறவன் எல்லாம் பெரிய கோடீஸ்வரனா தான் இருப்பான். ஏன் அப்ப ஒருத்தனுமே இல்லையா அப்படி? அது முதல்ல நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. 2வது YouTubeல போடுறவன் எல்லாமே வந்து பெரிய ஞானி கிடையாது. YouTubeல ஒ ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க. YouTubeலயோ, இல்ல கோர்ஸ் நடத்தியோ சம்பாரிக்கணும்னு முயற்சி பண்றவன், ட்ரேடிங்ல சம்பாரிக்கலன்னு அர்த்தம். அதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். ஏன்னா, இது வந்து ஒரு கடல் இது. இந்த கடல்ல வந்து நெறைய மீன்கள் இருக்கு. நான் சொல்றது ஷேர் மார்க்கெட்ட சொல்றேன். லட்சக்கணக்கான கோடி பணம் இருக்கு. இதுல வந்துட்டு நீங்க மீன் பிடிக்க தெரிஞ்சதுன்னா, ட்ரேடிங் பண்ண தெரிஞ்சதுன்னா, இதுல வந்து பணத்த வந்து நீங்க அள்ளுன்னு அள்ளிடுவீங்க. மூட்டை மூட்டையா கட்டுவீங்க டெய்லி. அது தெரியாத பட்சத்துல தான், உங்களால அதுல சம்பாரிக்க முடியாத பட்சத்துல தான் YouTube உள்ள வருவீங்க. YouTube மூலமா சம்பாரிக்கணும்னு பார்ப்பீங்க. கோர்ஸ் நடத்தி சம்பாரிக்கணும்னு பார்ப்பீங்க. இன்னும் என்னென்ன சைடு பிசினஸ் இருக்கோ எல்லா பிசினஸ்குள்ளயும் என்டர் ஆக பார்ப்பீங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா இது? ஸோ, அப்ப ஏன் வந்து எல்லாருமே சக்சஸ் ஆக முடியல அப்டின்னாச்சுன்னா, இது வந்து மத்த கோர்ஸ் மாரி இதுதாங்க சப்ஜெக்ட் இத படிச்சா போதுங்க அப்டின்றது ட்ரேடிங் கிடையாது. அதனால வந்து அத மாத்திக்கிட்டே இருக்கணும். இப்ப நான் சரி அன்னைக்கு இவரு வந்து 15 மினிட் சார்ட்ல சொன்னாரு. இன்னைக்கு 5 மினிட் சார்ட்ன்றாரு. திடீர்னு 1 மினிட் சார்ட்ட பத்தி பேசுறாரு. திடீர்னு பார்த்தா ஒன் டே சார்ட்ட வச்சு சொல்லிட்டு இருக்கிறாரு. 1 ஹவர் சார்ட்ட பண்றாருன்னு. அப்படி இல்ல. நான் மாத்திக்கிட்டே இருப்பேன். இப்ப என்னுடைய ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்கன்னாலே, பாருங்க. இப்ப இந்த ஃபர்ஸ்ட்டு இது இருக்கு பாருங்க. இது வந்து 1 மினிட் சார்ட் இருக்குங்களா? அடுத்தது பாருங்க. இது வந்து 5 மினிட் சார்ட். அடுத்தது 30 மினிட்ஸ் சார்ட். அடுத்தது பாருங்க. 1 ஹவர் சார்ட். அடுத்தது பாருங்க 4 ஹவர் சார்ட். இத்தன சார்ட் வந்து யூஸ் பண்றேன் நான். நான் மாத்திக்கிட்டே இருப்பேன் சார்ட்ட. அப்ப எனக்கு எதுல வந்துட்டு கிளியரான ஒரு வியூ கிடைக்குதோ, அந்த சார்ட்ல வந்து பண்ணுவேன். அது எப்ப வந்து அந்த ஒரு ஒரு ஜன்னல் வழியா பார்த்துட்டே இருக்கிறேன். அந்த ஜன்னல்ல வந்து சரியா தெர்ல. ஆஹா! அந்த சைடு பார்த்தா இன்னொன்னு வருதுடா புதுசா அப்படின்னு உடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பஸ்ல இருக்கிறவங்க எல்லாம், ஆ இந்த சைடு ஜன்னல விட்டுட்டு அந்த சைடு ஜன்னலுக்கு போற மாரி 1 ஹவர் சார்ட் யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு சரியா ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா, டக்குனு நான் 15 ஹவர் சார்ட் 15 மினிட்ஸ்க்கு போவேன். அங்கேயும் எனக்கு கிடைக்கல அப்படின்னா 5 மினிட்டுக்கு போவேன். நான் அப்ப வந்து ஃப்ரீக்வென்ட்டா வந்துட்டு ட்ரேடிங் அப்ப வந்துட்டு மாத்திக்கிட்டே இருப்பேன். அப்ப எனக்கு எது கம்ஃபோர்ட் ஜோனோ, அந்த இதுல வந்துட்டு நான் வந்து ஸ்டே பண்ணுவேன். இன்னைக்கு கூட நான் காலையில உங்களுக்கு ஒரு 2 சார்ட் வந்து ஷேர் பண்ணேன். 5 மினிட்ஸ்ல வந்து ஒரு கிளாரிட்டி இருந்தது. ஸோ அதுதான் இப்போ இப்போ நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறதும் அதுதான். அதுல வந்து ஒரு கிளாரிட்டி இருந்ததால நான் வந்துட்டு அத வந்து என்ன பண்ணேன் நானு உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இந்த இதையே வந்து நான் உங்களுக்கு இது பண்றேன் பாருங்க. இதே உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன் இத. இப்ப இந்த 3ன்னு இருக்கு பார்த்தீங்களா? கீழ தான் 3ஆம் தேதி. இன்னைக்கு வந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில். எவ்வளோ பெரிய ஒரு லென்த்தியான கேண்டில் பாருங்க. ஒரு சரியான ஹெவியான வந்துட்டு நல்ல லென்த்தான ஒரு ரெட் கேண்டில். ஒரு பீரிஷ் கேண்டில். அதனுடைய விக்கு பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு பாருங்க. இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்டோரிய சொல்லும். இந்த ஒவ்வொரு கேண்டிலுமே ஒரு ஸ்டோரிய சொல்லும். அப்ப நீங்க வந்து நியூஸ் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க முன்னாடி டிவி வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் நீங்க பண்ணவும் முடியாது. அப்ப இந்த கேண்டில் என்ன சொல்லுது அப்டின்னாச்சுன்னா, இந்த லாங்கா ஒரு இந்த விக் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் விக்குன்னுவோம். கோடு மாரி இருக்கு பார்த்தீங்களா, மெல்லிசா அதுதான் விக்குன்னுவோம். அப்ப இந்த கேண்டிலுடைய ஓப்பன் பிரைஸ் வந்து எங்க? இந்த இதுதான் ஓப்பன் பிரைஸ். இந்த லெவல் தான் ஓப்பன் பிரைஸ். இந்த மவுஸ் வச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த கை வச்சு கை இருக்கிற மாரி இருக்குல்ல, இதுதான் வந்து ஓப்பன் பிரைஸ். குளோசிங் பிரைஸ் இது. ஓகே. ஹையா போனது இந்த பிரைஸ். லோவா வந்தது அதுக்கு கீழ இது வந்து லோவா வந்த பிரைஸ். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த மாதிரி ஒரு லாங்கான ஒரு விக்கு இருந்ததுனால, ஒரு கேண்டில்ல அதுக்கு பேரு என்ன அப்டின்னாச்சுன்னா, எஸ்எம்சி கான்செப்ட்ல பொறுத்தவரைக்கும் ரிஜெக்ஷன்.
அதாவது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பிரைஸ் வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றது. அப்ப என்னன்னா, பிரைஸ் வந்து மேல ஏற முயற்சி பண்ணியிருக்கு. ஆனா, அங்க இருந்து ரிஜெக்ட் பண்ணதால, பிரைஸ் வந்து கீழ வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது வந்து ரிஜெக்ஷன் கேண்டில், ரிஜெக்ஷன் விக் அப்படின்னுவாங்க. இந்த மாரி லென்த்தா இருந்ததுன்னா. சரி அது எங்கடா ரிஜெக்ஷன் ஆகும் அப்படின்னாச்சுன்னா, ஆ இத சக்குன்னு சொல்லணும்னா, "டேய் அந்த அந்த வீட்டு பக்கத்துல போகாதீங்க. அங்க உள்ள அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் ரவுடிங்களா இருக்கிறாங்க" அப்படின்னோனே, "இல்ல நான் போய் தான் பார்க்குறேனே" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், அங்க இருந்து உள்ள இருந்து கல் எடுத்து அடிக்கிறான்னு வச்சுக்கங்க எல்லாம் சேர்ந்து. என்ன பண்ணுவீங்க? அந்த வீட்ட விட்டு ஓடிருவீங்க தூரமா. அப்ப உள்ளுக்குள்ள வந்து ஆள் இருக்கிறான். அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல இருந்துகிட்டு அவன் என்ன பண்றான், அடிச்சு விரட்டுறான். விரட்டுறதால எல்லாம் நம்ம வந்து அந்த வீட்ட விட்டு ரொம்ப தூரத்துக்கு ஓடி போயிடுறோம். ஸோ அந்த மாதிரி பிரைஸ் வந்து ஒரு கோட்டைக்குள்ள போகுது. அந்த கோட்டை தான் ஆர்டர் பிளாக்ன்றது. இத வந்துட்டு கொஞ்சம் இது பண்றப்ப. இப்ப பார்த்தீங்களா, இது வந்து என்ன இருக்கு, ஒரு பேரிஷ் ஆர்டர் பிளாக் வந்து இருக்கு. இந்த இடத்துல இருக்கு. ஸோ அந்த இடத்துக்குள்ள இந்த பிரைஸ் உள்ள போக பாக்குது. ஆனா அங்க வந்து என்ன இருக்கு, பேரிஷ் ஆர்டர் பிளாக்னா அங்க என்ன இருக்குன்னா, செல் ஆர்டர் வந்து அதிகமா இருக்கு. இன்ஸ்டிடியூஷன் வந்து செல்லிங் பண்ற இடம். அவங்க வந்து செல் ஆர்டர் வந்து வச்சுட்டு, "நீ எவ்வளோதான் பை பண்ணாலும் நான் வந்து ஆ செல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் உனக்கு." அப்படின்ட்டு. அப்ப எவ்வளோதான்னா என்னது? அப்ப செல்லர் கை ஓங்குதா? பையர் கை ஓங்குதா? நீ ரூ. 1000க்கு நீ ஜாமான் வாங்கணுன்ட்டு போற. அவன் ரூ. 10,000 ஜாமான விக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான் அப்படின்னாச்சுன்னா, என்ன ஆகும்? நீ ரூ. 1000 வாங்கிட்டு அப்புறம் திரும்பி தான் வரணும். ஏன்னா, அதுக்கு மேல வாங்குறதுக்கு உன்ட்ட காசு கிடையாது. ஆனா, அவனுக்கு விக்கிறதுக்கு இன்னும் 9,000க்கு ரூ. 9,000 மதிப்புள்ள பொருள் அவன்ட்ட இருக்கு. ஸோ, அப்ப என்ன அப்படின்னாச்சுன்னா, அவன் செல்லருடைய கை ஓங்கியிருக்கு. அப்ப அந்த ஆர்டர் பிளாக்ன்றது வந்து செல்லர் டாமினேட்டட் ஏரியா. அவங்களுடைய ஆதிக்கத்துல இன்ஸ்டிடியூஷனல் அதுவும் வந்து சாதாரண செல்லர் கிடையாது. இன்ஸ்டிடியூஷனல் வந்து செல் பண்ற இடம். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் செல் பண்ற இடத்துக்குள்ள நீ வந்து இப்போ உள்ள போற அப்படின்னாச்சுன்னா, அங்கருந்து வித்துக்கிட்டே இருப்பான். சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பான். சப்ளை பண்ணப்ப உன்னுடைய டிமாண்டுக்கு மேல அவன் சப்ளை பண்ணான்னா என்ன ஆகும்? பிரைஸ் சர்ருன்னு கீழ இறங்கிடும். அப்ப இறங்குறப்ப இந்த மாரி விக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்ப எடுத்த உடனே காலையில என்ன ஆயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில்ல பிரைஸ் வந்து மேல ஏறிருக்கு. ஏறுன உடனே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அங்கருந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்ப இதுல வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, சரி. இப்ப ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா, அடுத்தது என்ன நடக்கும் அப்டின்னாச்சுன்னா, இப்ப அது ரிஜெக்ட் ஆனது எங்க? வ பேரிஷ் ஆர்டர் பிளாக்ல. அப்ப பேரிஷ் ஆர்டர் பிளாக்ல அது ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா, பிரைஸ் அங்கருந்து மூவ் ஆயி, கீழ வந்துட்டு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் எங்க இருக்கோ, அத நோக்கி வரும். இங்க புல்லிஷ் ஆர்டர் பிளாக் எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. ஸோ, இதெல்லாம் இப்ப கிரியேட் ஆனதா இருக்குங்க அப்டின்னாச்சுன்னா, நம்ம இப்ப ரீப்ளே பண்ணி, அத வந்து பொசிஷன வந்து கண்டுபிடிப்போம். நான் இப்ப என்ன பண்ண போறேன், இந்த ரீப்ளே இது பண்ணிட்டு, ஆ 2ஆம் தேதி டேட்டாவோட நிறுத்திக்கிட்டு, ஒவ்வொரு கேண்டிலா வந்து பார்ப்போம். இப்ப பாருங்க. பார்த்துட்டீங்களா? இது நல்லா பார்த்துங்க. இப்ப வந்துட்டு இது வந்து நான் வச்சிருக்கேன். 15:20க்கு இன்னொரு கேண்டில் வரணும். அது இருங்க. ஆ ஓகே. நிறுத்திட்டேன். 15:25 ஓகே. இது கரெக்ட்டா 2ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் தேதி இன்னைக்கு மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இண்டிகேட்டர் என்னென்ன இண்டிகேட்டர்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. மேத் பை தாமஸ், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ஆ பிரேக் ஆஃப் பிஓஎஸும், சிஹெச்ஓ, சிஹெச் அதாவது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அந்த இண்டிகேட்டர் வச்சிருக்கிறேன். அதுதான் இங்க வந்துட்டு HH, LH அப்டின்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த இது. ஓகேங்களா? இந்த இண்டிகேட்டர் வச்சிருக்கிறேன். அடுத்து என்ன பண்றேன், மேத் பை தாமஸ் ஓபி டிடெக்ஷன். இதான் வந்து ஓபிய வந்து மார்க் பண்றது. ஆர்டர் பிளாக் மார்க் பண்ற இந்த இது உங்க இதுல வந்து ஆர்டர் பிளாக்ன்னே இருக்கும். அந்த இண்டிகேட்டர வந்துட்டு ஆன் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது வந்து எஃப்இஜிய வந்துட்டு ஆர்டர் பண்ணேன். இந்த இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? எஃப்இஜின்னு இருக்கு பாருங்க. இது நடுவுல சென்டர் லைன் வராம இருக்கும். கலர்ஸ். அந்த மாரி இருக்கிறதெல்லாம் வந்து எஃப்இஜி. இதெல்லாம் வந்து பீரிஷ் எஃப்இஜி. இதெல்லாம் பீரிஷ் எஃப்இஜி. இது பீரிஷ் எஃப்இஜி. இதெல்லாம் பீரிஷ் எஃப்இஜி. அடுத்தது வந்து என்ன பண்ணிருச்சுன்னா, மூவிங் ஆவரேஜ் கிராஸ் வச்சிருக்கிறான். மூவிங் ஆவரேஜ் கிராஸ் வந்து அது நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சிருக்கிறேன். இது வந்து ஸ்மார்ட் மனி கான்செப்ட்ல வராத ஒண்ணு தான் அது. அது 21, 89 வச்சிருக்கிறேன். 21 வந்து ஆரஞ்சு கலரு. 89 வந்துட்டு கிரீன் கலர் லைன்.
ஸோ, இது வந்து என்னன்னா, நான் ஆக்சுவலா இத வச்சு என்ன பண்ணுவேன்னா, இந்த லைனுக்கு மேல பிரைஸ் இருக்கா? கீழ பிரைஸ் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். இந்த லைனுக்கு மேல பிரைஸ் இருந்ததுன்னா, ஆ ஒரு புல்லிஷ் மூவ் இருக்கு அப்படின்ற மாரி ஒரு கன்ஃபர்மேஷன்ல ஒரு சைட்ல வந்து பார்த்துக்கிறது. ஸோ, இந்த ஆங்கிள்ல பார்த்தா இப்படி தெரியுதா? அப்படின்றதுக்காக ஒரு இதுக்காக. அந்த இத வச்சிருக்கிறோம். ஓகே. இப்ப நீங்க வந்துட்டு இன்னைக்கு காலையில 9:15க்கு தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. நீங்க ஒரு 9 மணிக்கு இந்த சார்ட்ட ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்க சார்ட் இப்படித்தான் தெரிஞ்சிருக்கும். இந்த இந்த மார்க்கிங் எல்லாமே இருந்துரும். புரியுதுங்களா? அப்ப நம்மளுக்கு வந்துட்டு பிரைஸ் வந்து எந்த இடத்துல குளோஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல வந்து குளோஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல குளோஸ் ஆயிருக்குன்னா, அது எங்க இருக்கு? 24,690 அந்த அந்த ரேஞ்சுல வந்துட்டு குளோஸ் ஆயிருக்கும் பிரைஸ். ஆ குளோஸ் ஆனதால, இப்ப இன்னைக்கு காலையில அது எந்த இடத்துல ஓப்பன் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த மனநிலை தான் எல்லாருக்குள்ளயும் இருக்கும். நீங்க என்ன நெனச்சுக்குவீங்க அப்டின்னாச்சுன்னா, பூசாரிக்கு சாமிய தெரியும்னு நெனச்சுக்குவீங்க. அ அதான் பாதிரியாருக்கு சாமிய தெரியுன்ற மாரி, கிறிஸ்டின் இதுல சொல்ற மாரி, இதுல வந்து பூசாரிக்கு வந்து சாமிய தெரியும்னா, ஒருத்தனுக்கும் சாமிய தெரியாது. இங்க சாமிய ஒருத்தனுக்கு தெரிஞ்சதுன்னா, அவன் ஏன் இங்க பூசாரி வேல பார்த்துட்டு இருக்கிறான்? ஸோ அந்த மாதிரி அவன் எவ்வளோ பெரிய யூடியூபரா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கிங் காங்கா இருந்தாலும் சரி, ட்ரேடர்ல அடுத்த கேண்டில் எங்க ஓப்பன் ஆக போகுதுன்னு எவனுக்கும் தெரியாது. நம்ம ட்ரேடர்ஸ்ல சொல்றேன் நான். நம்மளுக்கு எங்க ஓப்பன் ஆக போகுதுன்னு தெரியாது. ஸோ இந்த மனநிலை தான் வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அதுதான் உங்களுக்குள்ளயும் இருக்கு. அதனால நீங்க வந்துட்டு ஏதோ நாலேட்ஜ் கம்மியான ஆளு, மத்தவங்கலாம் ரொம்ப நாலேட்ஜ் அதிகமான ஆளு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போகாதீங்க. அப்படி போனீங்கனாலே நீங்க தப்பே அங்க தான் நடக்கும். ஸோ இப்போ எங்க மொ போகும் அப்படின்றது தெரியல. ஆனா நம்ம ஒரு அனலைஸ் பண்றோம். என்ன பண்றோம் அப்படின்னாச்சுன்னா, இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. எந்த இது இங்க ஒரு ஆர்டர் பிளாக், பேரிஷ் ஆர்டர் பிளாக் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆர்டர் பிளாக்கும் அது மேலேயே ஒண்ணு ஓவர்லாப் ஆகி வருது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் 2 ஆர்டர் பிளாக் இருந்ததுன்னா, அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ஏரியா அது. அதனால வந்து பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகும்ன்ட்டு. சரி அந்த மாரி ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இது ஆயிருக்கு பார்த்தீங்களா? அந்த கிரீன் கேண்டில் வந்து ஒரு லாங் விக் இருக்கு பாருங்க. இது மேல ஏற பார்த்திருக்கு. ஆனா அங்கருந்து பிரைஸ் தள்ளியிருக்கு. இதெல்லாம் 2ஆம் தேதி நடந்த விஷயம் அதெல்லாம். அப்ப பிரைஸ் தள்ளியிருக்கு. அப்ப ரிஜெக்ஷன் ஆகியிருக்கு. அந்த இடத்துல இருந்து செல் நடந்திருக்கு. அடுத்த கேண்டிலும் ட்ரை பண்ணியிருக்கு. இந்த ரெட் கேண்டில் அங்கேயும் வந்து செல் ஆகி பிரைஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த 3வது கேண்டிலும் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கு மேல. அதுவும் ரிஜெக்ட் ஆயிருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த 3 இதுவும். இந்த 3 இதுல விக் இருக்கு பாருங்க. அப்ப இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து பிரைஸ வந்து ரிஜெக்ட் பண்ணி கீழ தள்ளியிருக்கு. ஸோ அப்புறமா அப்படியே பிரைஸ் கீழ இறங்கி இந்த இடத்துக்கு வந்த உடனே, இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. இங்க ஒரு கிரீன் கலர் எஃப்இஜி. கிரீன் கலர் எஃப்இஜி அப்படின்றது வந்து அதையும் சொல்லிர்றேன் என்னன்ட்டு. அது எப்படி கிரியேட் ஆகின்றது தனி வீடியோ இருக்கு. அத பார்த்துக்கங்க. ஆனா இப்ப ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். கிரீன் எஃப்இஜி வந்து பையிங் ஏரியா. இன்ஸ்டிடியூஷன் வந்து பை பண்ற இடம். ஆ அப்ப கிரீன் ஆர்டர் பிளாக் அதுவும் பை பண்ற இடம். அப்ப கிரீன் ஆர்டர் பிளாக்ன்றது வந்து அவங்க நெறைய வாங்குற இடம். ஆ கிரீன் எஃப்இஜின்றது அவங்க கொஞ்சோண்டு வாங்குற இடம். அப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். அ ஆர்டர் பிளாக்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங் ஏரியா. இது கொஞ்சம் வீக் ஏரியா அப்படின்ற மாரி. அதேபோல பேரிஷ் ஆர்டர் பிளாக் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ஏரியான்னு வச்சுக்கலாம். அதுவே பேரிஷ் எஃப்இஜியா இருந்ததுன்னா, ஒரு வீக்கான செல்லிங் ஏரியான்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான். பெரிய ஒரு இதெல்லாம் வந்து நீங்க நினைக்க வேண்டாம். ஸோ, அப்ப நம்ம வந்து பிளைண்டா உட்கார்ந்துருக்கோம் இன்னைக்கு. மார்க்கெட் உட்கார்ந்துருக்கோம். இது எங்க ஓப்பன் ஆகும்ன்னு தெரியல. அப்ப நம்ம வந்து ஒரு கணக்கு போடுறோம். என்னன்னா, ஏன்னா நம்மளுக்கு தான் நான் அடுத்த அடுத்த நொடி என்ன நடக்க போகுதுன்றத யோசிக்கிறது தானே நம்மளுடைய வேலை. அப்ப என்ன நினைக்கிறோம், இந்த இது வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்குக்கு வந்து இந்த பிரைஸ் வந்து போய் போச்சுன்னா, இங்க வந்து கண்டிப்பா இது திணறும். இந்த இடத்துல வந்து திணறும். திணறி பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகும். ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா, அடுத்த ஆர்டர் பிளாக் வந்து கீழ இங்க இருக்கு. அப்ப அது வந்து இங்க வரணும் அது. அப்ப அது இங்க வரப்ப இடையில வந்து பல மேடுகள், பள்ளங்கள் இருக்கிற மாதிரி நெறைய எஃப்இஜிலாம் இருக்கு இடையில இடையில. அதெல்லாம் தாண்டி கீண்டி அது இங்க வந்து சேரும் பிரைஸ். அப்ப இந்த இடத்துல பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்டின்னாச்சுன்னா, நம்ம இங்க வந்துட்டு ஷார்ட் பொசிஷன் எடுத்துருவோம். இல்லாட்டினா புட் ஆப்ஷன் வாங்கிடுவோம். வாங்கிட்டு இங்க அப்படியே இறங்கி இதுவரைக்கும் தொட்ட உடனே புட் ஆப்ஷன விட்டு வெளில ஓடியாந்துருவோம். அப்புறம் திருப்பி வந்து பிரைஸ் மேல ஏறி போக ஆரம்பிக்கிறோம். அப்படின்ற ஒரு பேசிக் ஸ்மார்ட் மனி கான்செப்ட் ஐடியா தான் நம்மகிட்ட இருக்கு. இப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம. ஓ ஓகே. இப்ப நம்ம ப்ளே பண்றேன். நான் ஒவ்வொரு கேண்டலா பண்ணிட்டு டக்கு டக்குன்னு நிறுத்திக்கிறேன்.
ம். என்ன ஆச்சு? ஒரே அடி. இந்த கேண்டில் தானே பார்த்துட்டு இருந்தோம். இதுதான் இந்த ஆர்டர் பிளாக் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். இல்ல. அந்த ஆர்டர் பிளாக்லாம் அது உடைச்சு தூக்கிட்டு மேல போயிடுச்சு. இது ரொம்ப ஸ்ட்ராங் ஆர்டர் பிளாக்ன்னு நம்ம சொன்னோம். ஏன்னா, இது 2 ஆர்டர் பிளாக் ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லாப் ஆகியிருக்குன்னு சொன்னோம். ஞாபகம் இருக்குங்களா? அதெல்லாம் இது பண்ணிட்டு, இது எத்தன மணிக்கு 9:15க்கு வந்த கேண்டில். சர்ருன்னு மேல போயி, இந்த அதுக்கு மேல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. அந்த ஆர்டர் பிளாக் இப்போ இன்னைக்கு கிரியேட் ஆன ஆர்டர் பிளாக் கிடையாதுங்க. அது பழைய ஆர்டர் பிளாக். அது பிரேக் ஆகாம இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் அது. சரி இருங்க நான் திருப்பி ரிவர்ஸ் போறேன். இப்ப ரிவர்ஸ் போயிட்டேன். இது வந்து 25 இன்னும் ஒரு கேண்டில் வரணும். ம். ஓகே. இது வந்து 25 ஓகே. இது வந்து கரெக்ட்டா இருக்கு. அப்ப நம்ம இந்த ஆர்டர் பிளாக் அத பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன் நானு உங்ககிட்ட. நான் ஏன்னா வந்து இத வந்து நானு ஜூம் பண்ணதெல்லாம் இது மறைச்சுக்கிச்சு உங்களுக்கு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்க பத்தி பேசிட்டு இருந்தேன். ஆனா, அதுக்கு மேல ஒரு பெரிய ஜம்பவான் வந்து இருக்கிறார். அ பெரிய ஒரு ஆர்டர் பிளாக். இத பத்தி நம்ம சொல்லவே இல்ல இந்த ஆர்டர் பிளாக்க பத்தி. இது ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குங்க. அப்ப பிரைஸ் வந்து நம்ம என்ன நெனச்சுட்டு இருந்தோம், இங்கேயே ரிஜெக்ட் ஆயிடும்னு நெனச்சோம். இங்க எங்கேயாவது ஏன்னா இங்க தான் குளோஸ் ஆயிருக்கு 2ஆம் தேதி. அதனால இன்னைக்கு ஓப்பன் ஆகுறப்ப இது பக்கத்துல எங்கேயாவது ஓப்பன் ஆகி இதுவரைக்கும் போயிட்டு இறங்கிடும்னு நெனச்சோம். ஆனா அத அடிச்சான்ட்டு நேரா மேல போயிடுச்சு அது. மேல வந்து இந்த ஆர்டர் பிளாக்குக்கே போயிடுச்சு. எந்த ஆர்டர் பிளாக்குக்கு? இந்த ஆர்டர் பிளாக்குக்கே வந்துருச்சு அது. ஓகேங்களா? சரி இப்ப நான் வந்து திருப்பி ப்ளே பண்றேன். பிரைஸ் அங்க ப்ரீ ஓப்பன் ஆயிருக்கு. அங்க ஆயிட்டு டக்குன்னு அங்க போயிடுச்சு. பிரைஸ் போன உடனே, அந்த ஒரு கேண்டில்ல இது 1 கேண்டில் இது. 2வது கேண்டில் வந்து இந்த கேண்டில். 5 நிமிஷ கேண்டில். இது பாருங்க. ஓ கீழ பாருங்க. இந்த பிளாக்கா தெரியுது பாருங்க. இந்த இடத்துல தெரியும். அ கீழ பார்த்தீங்கன்னா, அ ஜ டியூஸ்டே 3 ஜூனு 2025 9:15 கேண்டில். 9:15 கேண்டில்ல இருந்து 9:15ல இருந்து 9:20 வரைக்கும் உள்ள கேண்டில் இந்த கேண்டில். இந்த கேண்டில் என்ன ஆயிருக்கு, மேல இந்த ஆர்டர் பிளாக்க போயிட்டு உடைக்க பார்த்திருக்கு. ஆனா அங்க நம்ம ஏற்கனவே சொன்னபடி வீட்டுக்குள்ள இருந்துட்டு கல்ல விட்டு எறியறாங்கன்னோனே ஓடியாந்துருச்சு பின்னாடி. ரிஜெக்ட் ஆயிடுச்சு பிரைஸ். ரிஜெக்ட் ஆன உடனே சர்ருன்னு வந்துட்டு இந்த இடத்துல தானே ஓப்பன் ஆச்சு அது. இந்த இடத்துல ஓப்பன் ஆகுறப்ப அது வந்து கிரீனா தான் இருந்தது. ஏன்னா ஹைல இருந்தது. அ அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு, சர சர சரன்னு கீழ இறங்குனதால உங்களுக்கு ரெட் கேண்டிலா மாறி போச்சு. இப்ப இதெல்லாம் வந்து நீங்க பிராக்டிகலா வந்து யோசிக்கணும். ஓப்பன் வந்து கீழ ஆகி, மேல வந்து பிரைஸ் மூவ் ஆகுதுன்னா, கேண்டில் உங்களுக்கு வந்துட்டு கிரீன் கலர்ல தெரியும். அப்போ ஒரு புல்லிஷ் கேண்டில் இப்ப வந்து நீங்க பியரிஷ்ன்னு சொல்றீங்க கண்ண மூடிட்டு. ஆனா அந்த டைம் வந்து அந்த ஓப்பனிங் டைம்ல வந்துட்டு அது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மேல வரைக்கும் போயிருக்கு அது. அது ஓப்பன் ஆன இடம் வந்து இந்த இடம். அப்ப இந்த இடம் ஓப்பன் ஆகி இதுவரைக்கும் போயிருக்கு அப்படின்றப்போ, அது ஒரு புல்லிஷ் கேண்டிலா தான் போயிருக்கு அது. ஒரு கிரீன் கலர் கேண்டிலா தான் மூவ் ஆகி போயிருக்கு அது. போனதுக்கு அப்புறமா தான் அது ரிஜெக்ட் ஆகி பிரைஸ் வந்து ஓப்பன் ஆன பிரைஸ விட கீழ இறங்குனதால ரெட்டா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் நம்மளுடைய மைண்ட் எல்லாம் என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு 5 மினிட்டு மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பனிங்கே கேப் அப். ஸோ அதனால வந்துட்டு புல்லிஷ் மார்க்கெட் தான். கேண்டிலும் பாருங்க பச்சை கலர் கேண்டிலு மேல ஏறிட்டு இருக்குன்னு நெனச்சுட்டு இருந்திருப்போம். ஆனா, அங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. நம்ம ஒரு ஸ்மார்ட் மனி கான்செப்ட்ட ஃபாலோ பண்றவங்களா இருந்தோம் அப்டின்னாச்சுன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆஹா! இங்க மேல ஒரு புள்ளி பியரிஷ் ஆர்டர் பிளாக் இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்க வந்து ஒண்ணு இது உடைச்சுட்டு மேல போயிரணும். அப்டி இல்லாட்டினா இது வந்து ரிஜெக்ட் ஆகும். ரிஜெக்ட் ஆயிட்டு திருப்பி வந்து ஆட்டம் கட்டிட்டு திருப்பி ஒரு வாட்டி போயிட்டு திருப்பி இது புல் பேக் ஆயிட்டு திருப்பி இறங்கும். அந்த நேரத்துல நம்ம பொசிஷன் எடுக்கலாம் அப்டின்ற ஒரு மைண்ட் செட் நம்ம ஸ்மார்ட் மனி கான்செப்ட்ல நல்ல பழக்கமானவங்களுக்கு அந்த இது இருக்கும். ஸோ அப்ப என்ன ஆச்சுன்னா, பிரைஸ் வந்து இங்க வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரிஜெக்ட் ஆனப்ப பிரைஸ் வந்து இங்க வந்து குளோஸ் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த கேண்டில் வந்து இங்க வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து வந்துருச்சு. இப்ப இங்க வந்த உடனே ஒரு கேண்டில் 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இது ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப இப்ப என்ன முடிவு எடுத்திருப்பீங்க? நீங்க ரொம்ப பயப்படுற ஒரு ஆளா இருந்திருந்தீங்க அப்டின்னாச்சுன்னா, எந்த பொசிஷனுமே எடுக்காம இருந்திருப்பீங்க. நீங்க இல்ல நான் ரொம்ப ஒரு தைரியசாலி, ரொம்ப அ அக்ரெசிவான ஆளா இருந்தீங்கன்னா, டப்புன்னு புட் ஆப்ஷன் நீங்க வாங்கியிருப்பீங்க அந்த இடத்துல. ஏன்னா, இங்க ஆர்டர் பிளாக் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு தெரியும்.
2வது கேண்டிலும் வந்துட்டு இதா வந்திருக்கு அப்படின்னு இதுக்கு எடுத்திருப்பீங்க. இல்ல நான் வந்து கன்சர்வேட்டிவ் எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்னா, அது திருப்பியும் வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்க போய் தொடுதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி, திருப்பி ரிவர்ஸ் ஆகுறப்ப தான் நான் வந்து வாங்குவேன் அப்படின்ட்டு இருக்கிற ஆளாவும் நீங்க இருக்கலாம். நீங்க எந்த கேட்டகரில வேணா இருக்கலாம். அது உங்களுடைய ஓன் ஸ்டைல பொறுத்து. ஓகேவா? ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இந்த பிரைஸ் வந்து திருப்பி இங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் பிளாக்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ல வந்து அது என்ன மாரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்ப நான் நல்லா திருப்பி ப்ளே பண்றேன். கன்டின்யூ பண்றேன் ப்ளேய. இறங்குது, இறங்குது. ஆ இங்க பாருங்க நிறுத்திட்டேன். அப்ப ஒரு கேண்டில் வந்தது. 2வது கேண்டில் வந்தது. நீங்க வாங்கியிருப்பீங்க. இங்க வந்துட்டு புட் ஆப்ஷன் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. இந்த இடத்துல வாங்கியிருப்பீங்க புட் ஆப்ஷன். அடுத்தது உடனே இறங்கியிருக்கும் பிரைஸ். இறங்கி இதுவரைக்கும் வந்துருச்சு. இதுவரைக்கும் வந்த உடனே இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு பாருங்க. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் எஃப்இஜினாலே விக்கிற இடம். பச்சை கலர் எஃப்இஜினா என்னது? வ புல்லிஷ் எஃப்இஜி அப்டின்னாச்சுனாலே பை பண்ற இடம். சாரி பை பண்ற இடம். அப்ப இது வந்து செல் பண்றப்ப இங்க வந்து பை பண்ண உடனே பிரைஸ் வந்து மேல ஏத்துறாங்க. பையிங் நடக்குது இங்க. இது வந்து ஒரு வீக்கான ஒரு ஆர்டர் பிளாக் மாதிரி இது எஃப்இஜின்றது. ஸோ அப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்து பிரைஸ் ரிஜெக்ட் ஆகுது. ரிஜெக்ட் ஆகுதுங்களா இல்லையா? இதான் அந்த லாங் விக் வந்ததுன்னா பிரைஸ் ரிஜெக்ட். அப்ப பிரைஸ் ரிஜெக்ட் ஆகுறதுன்ன உடனே அடுத்த கேண்டில் என்ன வரணும் அப்டின்னாச்சுன்னா, திருப்பி அது உள்ள இப்டி இறங்குச்சுன்னா, அது அந்த ரிஜெக்ஷன்லாம் தாண்டி உடைக்குதுன்னு அர்த்தம். ஆனா ரிஜெக்ஷன் ஆனதுக்கு அறிகுறியா என்னன்னா, அடுத்தது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு இப்போ இந்த இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ரிஜெக்ட் ஆன பின்னாடி பிரைஸ் வந்து மேல ஏறணும். அப்படி மேல ஏர்றப்ப அடுத்த கேண்டில் வந்து கிரீன் கேண்டிலா வரணும். அந்த கிரீன் கேண்டிலும் வந்து ஆ பீரிஷ் புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டிலா இருக்கும். இது புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில். புல்லிஷ் என்கல்ஃபிங்னா என்னது? முன்னாடி இருக்கிற அந்த கேண்டிலினுடைய பாடிய வந்து அடுத்து வர கேண்டில் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிறணும். கீழயும், மேலயும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கேண்டிலும் வந்திருக்கு. அப்ப வந்து பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்றதுக்கு வந்து கரெக்ட்டான ஒரு அடையாளம் தான் இது. இந்த இது. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு புட் ஆப்ஷன் வாங்குனவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? பயந்திருப்பாங்க இந்த இடம். முடிஞ்சதுடா நம்ம சோலி. இது என்னடான்னா பிரைஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. மேல அப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்க. பிரைஸ் அதையும் தாண்டி மேல போகுது. இந்த கிரீன் கேண்டில் அதையும் தாண்டி இதுவரைக்கும் வந்திருக்கு. அப்படின்றப்ப ஆ இந்த இடத்துல புட் ஆப்ஷன் வாங்குனவங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடும். புரியுதுங்களா? ஒரு விஷயத்த நல்லா சொல்றேன். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இந்த ஸ்மார்ட் மனி கான்செப்ட்ட பொறுத்தவரைக்கும், நீ இது எந்த அளவுக்கு நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் இல்ல. இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இது பண்ணது. ஒரு என்ட்ரிய நீங்க எடுத்துட்டீங்க. நீங்க வந்து என்ட்ரிய வந்து கரெக்ட்டா எடுத்திருக்கணும் அப்டின்னாச்சுன்னா, எங்க எடுத்திருக்கணும்னா, இந்த இடத்துல எடுத்திருக்கணும். இங்க போயிட்டு ரிஜெக்ட் ஆச்சு பார்த்தீங்களா பிரைஸ், இந்த இடத்துல எடுத்திருக்கணும். ஆனா அந்த அளவுக்கு நம்மலாம் எக்ஸ்போர்ட்லாம் கிடையாதுப்பா. அப்படிலாம் எனக்கு வந்து கரெக்ட்டா அந்த இடத்துலலாம் எடுக்கக்கூடாதுப்பா. எடுக்கறதுக்கு என்னால முடியாது. ஸோ அந்த இடத்துல நீங்க எடுத்திருந்தீங்க அப்டின்னாச்சுன்னா என்ட்ரிய, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இங்க வச்சிருக்கணும். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ். நான் மூவ் பண்றேன் பார்த்தீங்களா? மவுஸ் வச்சு மூவ் பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மேல இருக்கணும் உங்க ஸ்டாப் லாஸ். ஆனா, நீங்க பொசிஷன் எடுத்தது இங்க. இப்ப நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிறது எங்க வைக்கணும்? இங்க தான் வைக்கணும். அப்ப இங்க தான் வைக்கணும்னா, எத்தன பாயிண்ட் கிட்ட தள்ளி வைக்கணும்? கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்க்கு மேல வந்து நீங்க தள்ளி ஸ்டாப் லாஸ வைக்கணும். வைக்கிறதுக்கு உங்க மனசு ஒத்துக்குமா? போச்சுடா 100 பாயிண்ட் அடி வாங்கிச்சுன்னா, நான் எங்க போய் சொல்றது? என் முதல் எல்லாம் போச்சுடா அப்டின்றோம். அப்ப இந்த மாரி பிரச்சனையில, சிக்கல்ல நீங்க போய் மாட்டுனதுக்கு காரணம் என்ன அப்டின்னாச்சுன்னா, என்ட்ரிய வந்து நீங்க இங்க குடுத்தது தான் வந்து பெரிய தப்பு. ஸோ இந்த மாரி வந்து என்ட்ரிய வந்து குடுக்கக்கூடாது நம்ம. ஏன்னா, இது வந்து ஓடுற பஸ்ல ஏறுற மாதிரி. ஒரு மொமெண்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்டின்னாச்சுன்னா, ஒண்ணு நீங்க ஸ்டார்ட்டிங்ல அந்த மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகுறப்ப ஏறி இருக்கணும். பஸ் கிளம்புறதுன்னா, கிளம்புறதுக்கு முன்னாடி ஏறி இருக்கணும். நீங்க பஸ் கிளம்பி போறப்ப நீங்க ஓடி போய் ஏறுனீங்க அப்டின்னாச்சுன்னா, அது ஆக்சிடென்ட்ல போய் முடியும். இப்ப நீங்க அந்த மாரி சிச்சுவேஷன்ல தான் இப்ப வந்து மாட்டிட்டீங்க நீங்க. இப்ப ஆக்சிடென்ட்ல வந்து மாட்டிட்டீங்க. ஏன்னா, இப்ப உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இவ்ளோ தூரத்துக்கு தூக்கி வைக்கிறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கு. சரி அத வுட்டுட்டு இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மேல இங்கேயாவது வைப்போம். அப்டின்னா சில பேருக்கு தோணும். அப்ப இந்த இந்த இடத்துலயாவது நீங்க வந்துட்டு ஸ்டாப் லாஸ வந்து வைக்கணும். இல்லாட்டினா இங்க வைக்கணும். இங்க வைக்கிறத விட கரெக்ட்டான இது அப்டின்றது வந்து இந்த இடத்துல வைக்கிறது தான் கரெக்ட்.
சரி, எனக்கு அந்த அளவுக்குலாம் இல்லங்க. 100 பாயிண்ட்லாம் தள்ளி 150 பாயிண்ட்லாம் தள்ளி நான் எங்க போய் வைக்கிறது நானு? நான் ஏதோ ஒரு 10 பாயிண்ட், 20 பாயிண்ட் வேணா தள்ளி போவேன். அதுக்கு மேல லாஸ் வந்ததுன்னா என்னால சமாளிக்க முடியாது அப்படின்னு நெனைக்கிறவங்க, சரி வேணா இந்த இடத்துல வேணாலும் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வைக்கலாம். இது 2 இடம் தான் வந்து சூட்டபிளான இடம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கிறது. அப்ப நீங்க என்னன்னா, இந்த ஆர்டர் பிளாக்ல தான் எப்போதுமே நீங்க வாங்குறதா இருந்தாலும், விக்கிறதா இருந்தாலும், இந்த ஆர்டர் பிளாக் பக்கத்துல தான் நீங்க வந்து பண்ணணும். சரி இங்க வந்துருச்சு. இப்ப இது இங்க என்டர் ஆனவங்க. இதுவரைக்கும் இது போயிடுச்சு. இப்ப அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். உங்க லக்குடா. ஆ. ஆ இல்ல. லக்லாம் இல்ல. அது எங்க இங்க வாங்குனவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இங்க இங்க இந்த இதுல என்டர் ஆனவங்களுக்கு இந்த கிரீன் கேண்டிலே அடிச்சிருக்கும் அவங்க ஸ்டாப் லாஸ. கொஞ்சம் தள்ளி போட்டா கரெக்ட்டா வந்து பாத்தியா, கரெக்ட்டா நான் வச்சேன்டா. இந்த இடத்துல வச்சிருந்தேன்டா நான் ஸ்டாப் லாஸ்ன்னு நெனச்சிருப்பான். அடுத்து என்னடான்னா, அடுத்து வந்த கிரீன் கேண்டில் இது தட்டியிருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா இங்க வந்துட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்திருக்கு. நான் இதையும் வந்து நல்லா சொல்றேன் நான். ஓகே. இந்த ஸ்டாப் லாஸ் மேட்டர விட்டுருவோம். இத நீங்களே இனிமேட்டு அஸ்யூம் பண்ணீங்க. நீங்களே உட்கார்ந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சுருங்க தனியா. அ இப்ப மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இஸ் த கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட். என்ன இம்பார்டன்ட்ன்னா, இந்த இடத்துல பாருங்க பிஓஎஸ்ன்னு வந்திருக்கு. பிஓஎஸ்ன்னா வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதாவது வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து கன்டின்யூ ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப இங்க வந்து ப அ ஹையர் ஹை இருக்கு. அதுக்கு முன்னாடியும் வந்து ஹையர் ஹை இங்க இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து லோயர் ஹை இருந்திருக்கு. புரியுதுங்களா? அடுத்தது வந்து இங்க வந்து ஹையர் லோ இருந்திருக்கு. அப்ப இந்த இடம் வந்துட்டு ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட். இதுவும் வந்துட்டு ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட். ஆனா, அதுக்கு அடுத்ததா வந்த லேட்டஸ்ட் சிக்னல் வந்து இதுதான். கடைசியா வந்த சிக்னல். அது எத சொல்லுதுன்னா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர சொல்லுது. அப்ப சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ரெட்ல இருக்கு. அப்ப என்ன லோயர் லோ. அது என்ன அப்டின்னாச்சுன்னா, புல்லிஷ் ட்ரெண்ட் முடிஞ்சு பியரிஷ் ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னு இது சொல்லுது. ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஆனா பிரைஸ் உங்களுக்கு இங்க என்ன ஆயிட்டு இருக்கு? பிரைஸ் வந்து மேல ஏறுது. ஆனா உங்க ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுது உங்களுக்கு? இல்லப்பா இது வந்துட்டு சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது வந்துட்டு பேரிஷ்க்கு வந்து புல்லிஷ்ல இருந்து பேரிஷ்க்கு வந்து மாறிடுச்சு. நீங்க நெனச்சதெல்லாம் உண்மதான். இதுவரைக்கும் வந்து அது வந்து புல்லிஷ் தான். ஆனா இப்ப வந்து அந்த ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு அப்டின்னு. ஓகே. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி. பிரைஸ் வந்து இங்க இருந்து இறங்கிடுச்சு. இந்த எஃப்இஜில வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கு. இந்த எஃப்இஜில. புரியுதுங்களா? இந்த எஃப்இஜில வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கு. இன்னொன்னு இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. புட் ஆப்ஷனு இங்க எடுத்தவங்களும் இருக்கிறாங்க. புட் ஆப்ஷன இங்க வாங்குனவங்களும் இருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா, இப்ப இது கோடு மாரி தெரியுது. ஆனா இந்த கேண்டிலு பெரிய கேண்டிலா வந்திருக்கும். வந்து இந்த எஃப்இஜிய வந்து கிராஸ் பண்ற மாரி வந்த உடனே கண்டிப்பா இது வந்து புல்லிஷ் இது பீரிஷ் கேண்டிலு. அடுத்தது வந்து இந்த ஆர்டர் பிளாக் இங்க இருக்குல்ல, அந்த ஆர்டர் பிளாக்ல போய் இது வந்து முட்டிட்டு அதுக்கப்புறமா மேல ஏறும். அதனால நம்ம இங்க எடுப்போம்டான்னு சொல்லிட்டு, இங்க இந்த இடத்துல புட் ஆப்ஷன் வாங்குனவங்களும் இருப்பாங்க. அப்ப இங்க புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தாங்க அப்டின்னாச்சுன்னா, அது வந்துட்டு எஃப்இஜில வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ரிஜெக்ட் ஆன உடனே பிரைஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சது. அப்ப இங்க புட் ஆப்ஷன் வாங்குனவன் என்ன பண்ணியிருப்பாங்க? ஸ்டாப் லாஸ இந்த கேண்டில்க்கு ஓரளவுக்கு இந்த இடத்துக்கு போட்டிருப்பான். அதுவும் தப்பு. அதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா, என்னைக்குமே ஆர்டர் பிளாக்குக்கு பின்னாடி தான் உங்க ஸ்டாப் லாஸ வந்து போடணும். ஐயோ! நான் என்டர் ஆனதே இங்க. நான் ஆர்டர் பிளாக் மேல இருக்கு. நான் எப்படி போடுறது அப்படின்னாச்சுன்னா, நீங்க என்டரே தப்பா குடுத்துட்டீங்க. என்ன பண்றது? நீங்க என்ட்ரி தப்பா குடுத்துட்டீங்கன்ட்டு ஸ்டாப் லாஸையும் தப்பா அதாவது ஒரு தப்ப மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு பண்ற மாரி அது. சரி ஒண்ணு என்ட்ரிய தான் தப்பா பண்ணிட்டீங்க. ஓகே. ஸ்டாப் லாஸயாவது கரெக்ட்டா பண்ணுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ஸ்டாப் லாஸ் இங்க போடுங்க. அதனால ஒண்ணும் இல்ல. இங்க போடுங்க. போனா போயிட்டு போகுது. ஒரு ட்ரேடு போச்சுன்னா போச்சு. அதோட விட்டுருங்க. பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள் பார்த்துக்குவோம். அடுத்த இன்னொரு நாள் வரப்ப பார்த்துக்குவோம். ஸ்டாப் லாஸ தூக்கி இங்க போடுங்க. அப்படி இல்லாட்டினா இங்க போடுங்க ஸ்டாப் லாஸ. ஏன்னா நீங்க என்ட்ரி வந்து தப்பா குடுத்துட்டீங்க. என்ட்ரி வந்து ராங் ஆயிடுச்சு. என்ட்ரி ராங் ஆயிடுச்சுன்றதால ஸ்டாப் லாஸையும் ராங் பண்ணாதீங்க. அப்ப பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, திருப்பியும் வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு நீங்க போய் சிக்கல்ல மாட்டுவீங்க. இப்ப எப்படியா இருந்தாலும் ஸ்டாப் லாஸ தூக்கி இந்த இடத்துல போடுங்க. ஆர்டர் பிளாக்குக்கு பின்னாடி தூக்கி போடுங்க. சரி, ஓகே. இப்ப போயிடுச்சு. ம். நல்லா கவனிங்க. நான் நிறுத்திட்டேன்.
எது வரைக்கும் போயிட்டு பண்ணிக்குவாங்க. ஆர்டர் பிளாக்கையும் தாண்டி போயிட்டு ஸ்விப் பண்றாங்க பாருங்க. இதுதான் வந்து இந்த லிக்விடிட்டீஸ் இதுன்றது. இங்க வந்துட்டு ஸ்டாப் லாஸ் இருக்குன்றது வந்து அவங்களுக்கு தெரியும் இன்ஸ்டிடியூஷனல். இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மேல வந்துட்டு ஸ்டாப் லாஸ் இருக்குன்னு தெரியும். அத வந்துட்டு கிராப் பண்றதுக்காக பிரைஸ மேல வரைக்கும் தூக்குறாங்க. ஸோ, அதனால நல்லா தள்ளி இந்த இடத்துல போட்டிருந்தீங்க அப்படின்னு வச்சா தப்பிச்சீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த இடத்துல போடுங்க அப்படின்னு. அ ஆ ஸ்டாப் லாஸ. இது வந்து உங்க மனசுக்கு சில பேருக்கு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ன்றப்ப, அவங்க விருப்பம் சரி உங்க விருப்பப்படி செய்யுங்க அப்படின்றதுக்காக சொல்றது தான் இந்த இடம். ஆனா கரெக்ட்டா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லணும்னா போட வேண்டிய ஸ்டாப் லாஸ் இந்த இடம். இந்த இடம் கிடையாது. ஸோ அப்ப வந்துட்டு இது வந்து இப்ப இந்த ஆர்டர் பிளாக் வந்து தொட்டுருச்சு இது. அப்ப இங்க இருந்தது. இந்த இடத்துல ஒரு வாட்டி ஆர்டர் பிளாக் வந்து இது நேத்து நடந்தது. இன்னைக்கு வந்து இந்த இடத்த வந்து ஆர்டர் பிளாக் தொட்டுட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கு. ரிஜெக்ஷன் ஆயிருக்குங்க கேண்டிலு. அடுத்த கேண்டிலும் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த 3வது கேண்டிலும் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. இப்ப நம்ம இங்க பார்ப்போம். ஆ பார்த்தீங்களா? இப்ப நீங்க நீங்க இங்க போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? நீங்க இங்க வாங்கணும். இங்க இந்த இடத்துல வாங்குனீங்கல்ல. இந்த இடத்துல நான் சொன்னேன்ல. இந்த இடத்துல வாங்கிட்டு நீங்க இந்த கேண்டில் வந்து உங்க ஸ்டாப் லாஸ தட்டியிருக்கும், தூக்கியிருக்கும்னு இல்ல. நீங்க ஆனா அதுவே தூக்கி இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ போட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தட்டியிருக்குமா? இப்ப நீங்க ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. நீங்க தப்பான என்ட்ரி குடுத்தாலும், உங்க ஸ்டாப் லாஸ் உங்கள காப்பாத்திரும். நீங்க ஸ்டாப் லாஸ ரொம்ப டைட்டா வச்சிருந்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் அடி வாங்கி நீங்க ட்ரேடே வந்து மோசமாயிரும். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கேண்டில் வந்து இதாயிடுச்சு. இங்க வந்து ஒரு எஃப்இஜி வந்துட்டு ஃப ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ஒரு செல்லர் ஏரியா மாரி ஆயிடுச்சு. அப்படின்றப்ப பிரைஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்துல வந்துட்டு மேல போறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து கம்மி அப்படின்றது வந்து இது சொல்லுது. இப்ப இந்த இடத்துல வந்த உடனே, இங்க ஒரு வாட்டி ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஏற்கனவே இந்த எஃப்இஜில இந்த இது வந்துட்டு பிரைஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு. அதே போல இந்த இடத்துலயும் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஒரு ஆர்டர் பிளாக்கையோ, ஒரு எஃப்இஜியோ பிரைஸ் வந்து 2 தடவ, 3 தடவ தட்டுது அப்படின்னாச்சுன்னா, 4வது தடவ உடைச்சு தூக்கி எறிஞ்சிரும். புரியுதுங்களா? சரி ஓகே. இப்ப நம்ம வந்து கன்டின்யூ இருங்க. இப்ப நான் நிறுத்திக்கிறேன் நான். இப்ப இங்க எல்ஹெச் ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க. அப்ப லோயர் ஹை வந்துருச்சு. இங்க ஹையர் ஹைல இருந்து லோயர் ஹை வந்துருச்சு. இப்ப இது இங்க பிரைஸ் ரிஜெக்ட் ஆயிட்டு, திருப்பி வந்து மேல வந்து போகுது. ஆனா இந்த ஆர்டர் பிளாக்குக்கு இன்னும் எதுவும் வரல. இது ஃப்ரெஷ் ஆர்டர் பிளாக் இது. ஓகேங்களா? அப்ப கண்டிப்பா வந்து பிரைஸ வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம் நம்ம. புரியுதுங்களா? சரி. இந்த இடத்துல வாங்குனவங்க இருக்கிறாங்கல்ல, இந்த இடத்துல. இப்ப இவுங்க வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இங்க போட்டு வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப இவங்களுக்கு லாஸ்ல தான் காட்டும். ஒரு லாட் எடுத்திருந்தா கொஞ்சம் கம்மியா காட்டும். நெறைய லாட் எடுத்திருந்தாங்கன்னா, அது மட்டும் 10,000, 20,000, 30,000ன்னு காட்டும். பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. பயப்பட ஆரம்பிச்சு வெளில வர ஆரம்பிப்பாங்க. ஸோ, அந்த மாதிரி வந்து பயத்தெல்லாம் வந்து நீங்க தவிர்க்கணும் அப்டின்னாச்சுன்னா, அது வந்து உங்க அனுபவத்துல தான் வந்து வரும். அதுக்கு தான் ஒரு வீடியோ ஒண்ணு வந்து நானு என்னுடைய WhatsApp குரூப்ல வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஒரு யானை வந்து ஒரு காட்டுல ஒரு யானைய வந்து ஒரு இவரு வந்து ஒரு அந்த அனிமல்ஸ் எ அ பேர் என்னன்னு தெரியல. ஆ எப்படி வருது பாருங்க. பக்கத்துல வர, வர பக்கத்துல வந்து மிரட்டுது அவர. அப்ப கூட அப்படியே ஸ்டெடியா நிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அந்த யானை வர மாரி தான் அந்த லாஸ் வந்து உங்களுக்கு அப்படியே காட்டும். 10,000, 20,000, 30,000, 40,000, 50,000 அப்படின்னு லாஸ் அப்படியே ரெட் கலர்ல போயிட்டே இருக்கும் மேல. அப்ப அதெல்லாம் வந்து உங்களுக்கு பயத்த கிளப்பி விட்டுரும். ஆனா நீங்க அந்த நேரத்துல அதெல்லாம் பார்க்காதீங்க. அதெல்லாம் பார்க்காம உங்க ஸ்டாப் லாஸ தூக்கி இங்க போட்டுருங்க. இங்க போட்டுட்டு உட்கார்ந்துருங்க அதோட சரி. ஏன்னா அன்னைக்கு போய் தப்பு உங்க மேல தான். நீங்க என்ட்ரி குடுத்தது தப்பு பண்ணிட்டீங்க. ஸ்டாப் லாஸ தப்பு பண்ணாம வச்சிருக்கிறீங்க அவ்வளோதான். நீங்க ஸ்டாப் லாஸையும் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்டின்னாச்சுன்னா போயிடும். அப்ப ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஒரு என்ட்ரிய தப்பா குடுத்துட்டீங்க. தப்பா குடுத்த உடனே நீங்க ஸ்டாப் லாஸ கரெக்ட்டா பண்ணியிருக்கணும்னு நான் சொன்னேன். நீங்க ஸ்டாப் லாஸையும் என்ன பண்றீங்க? தப்பு பண்றீங்க. அது வந்து ஹிட் ஆகுது. திருப்பி ஒரு என்ட்ரி குடுக்குறீங்க, தப்பு பண்றீங்க. அதேபோல ஸ்டாப் லாஸ்லயும் தப்பு பண்றீங்க. இதே மாரி ஒரு 4 என்ட்ரி குடுத்து, 4 தடவையும் உங்க ஸ்டாப் லாஸ் அடி வாங்கிடும். அப்ப 4 தடவையுமே வந்து நீங்க வந்துட்டு ஒரு 1000 இல்ல ஒரு 2000, 2000, 2000, 2000, 4, 2 ரூ. 8,000 விட்டீங்க. 4 தடவ. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகியும் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ரூ. 8,000 விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கங்க. ஆனா, ஒரே ஒரு என்ட்ரி தான் குடுத்தீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்ட்டா போட்டீங்க.
அது போய் அடிச்சு ரூ. 8,000 போச்சு. 2ம் ஒண்ணு தான். புரியுதுங்களா? நீங்க இது பண்ணாட்டினாலும் அதான் நடந்தது. அதனால ஏன் அது அந்த ஸ்டாப் லாஸ் தப்ப பண்ணுவான்னு மேல தூக்கி நீங்க போடுங்க. ஆர்டர் பிளாக்குக்கு பின்னாடி தூக்கி போடுங்க. ஆனா வந்து ஸ்மார்ட் மணி வந்து ஆர்டர் பிளாக்குக்கு மேல வந்து ஸ்விப் பண்ண பாப்பாங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா தள்ளி போடுங்க. சரி. இப்ப வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. இப்ப அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பாருங்க. ஒரு இது மாரி காட்டிட்டே இருக்கு. ஹையர் லோ வந்திருக்கு. அடுத்தது லோயர் ஹை வந்திருக்கு. திருப்பி நான் ரன் பண்றேன். என்னாச்சா? அ ஆ நிறுத்திட்டேன். இப்ப இந்த இடத்துல வாங்குனவங்களுக்கெல்லாம் யாருங்க? கெயின் தான? இந்த இடத்துல இப்ப இங்க இங்க என்டர் ஆனவங்க ஸ்டாப் லாஸ இங்க போட்டதால, அவங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்காது. அதேபோல இங்க வாங்குனவங்க ஸ்டாப் லாஸ இங்க போட்டதால, அவங்க ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆயிருக்காது. அவங்க எல்லாமே இப்ப இந்த இடத்துல புராஃபிட். என்ட்ரிய வந்து தப்பா குடுத்தாலும், அவங்க ஸ்டாப் லாஸ்ல வந்து தப்பு பண்ணாம இருந்ததால தப்பிச்சாங்க. தப்பிச்சதால அவங்களுக்கு வந்துருச்சு. ஆனா, ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. பிரைஸு இங்க வந்துட்டு ரிஜெக்ட் ஆகுது. இந்த இடத்துல வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகுது. ஸோ பிரைஸ் வந்து அப்படி ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னாச்சுன்னா, அடுத்தது வந்து மேல ஏறும். மேல ஏறுச்சுன்னா, அது அது ஒரு டான்ஸ் ஒண்ணு போடும். என்னைக்குமே வந்து ஆர்டர் பிளாக்க விட்டு பிரைஸ் வெளில வருதுன்னா, உடனடியா கீழ இறங்கிடாது. மேல இருந்து இந்த பீரிஷ் ஆர்டர் பிளாக்க விட்டு பிரைஸ் கீழ இறங்குதுன்னா, சடனா வந்து கீழ இறங்குறது வந்து ரொம்ப ரேர் டைம்ல தான் இறங்கும். அதுக்கு என்னன்னா, இப்படி வந்துட்டு இந்த இடத்துல இப்படி 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 ஒரு மூவ் குடுத்துட்டு அப்புறமா இறங்கும். ஸோ அந்த மாதிரி இப்ப இது வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இங்க வந்துருச்சு. இது சடனா இங்க போயிடுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, இந்த இடத்துல ஒரு மூவ் மாரி குடுக்கும். திருப்பி ஒரு புல் பேக் ஆகும். ஆயிட்டு திருப்பி இந்த இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு எதிர்பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? இப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ, அப்ப ஆக மொத்தம் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் யாரு நீங்க தப்பு பண்ணியிருந்தாலும், என்ட்ரில தப்பு பண்ணியிருந்தாலும், நீங்க ஸ்டாப் லாஸ வந்து கரெக்ட்டா போட்டதால, இந்த இடத்துல நீங்க வந்து புராஃபிட்ட புக் பண்ணி வெளில வந்திருக்கலாம். புரியுதுங்களா? ஓகே அடுத்தது. மேல போகுது, கீழ இறங்குது. 2வது தடவ டச் பண்ணிடுச்சு. நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த ஆர்டர் பிளாக் வந்து நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஒரு தடவ டச் பண்ணிடுச்சு. 2வது தடவ டச் பண்ணிடுச்சு. இப்ப நம்ம வந்து எஸ்எம்சி கான்செப்ட் பிரகாரம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்துட்டு பொசிஷன் வந்து எடுக்க பார்ப்போம். ஏன்னா 2வது தடவ வந்து புல் பேக் ஆயிருக்கு. புல் பேக் ஆயிட்டு போகுது அப்படின்றதால, கால் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல நம்ம வந்துட்டு வாங்கியிருப்போம் இந்த இடத்துல. வாங்குன உடனே இங்க ஒரு எஃப்இஜி வந்துருச்சு. இதுவும் வந்து பையிங் ஏரியா. அப்ப அவ்வளவு சீக்கிரத்துல இந்த எஃப்இஜிய கிராஸ் பண்ணி வராது. மேல பிரைஸ் போகும் அப்படின்றது தான் நம்மளுடைய அபிப்பிராயம். ஓகேங்களா? சரி இந்த இடத்துல கால் ஆப்ஷன் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா, இல்ல இங்க எடுத்திருந்தீங்கன்னா, எங்க போட்டிருப்பீங்க? ஸ்டாப் லாஸ. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல போடணும். இப்ப புரியுதுங்களா? என்னைக்குமே நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுக்கு மேல பண்ணாதீங்க. ஒரு ட்ரேட் பண்ணுங்க. கரெக்ட்டா பண்ண பாருங்க அந்த ட்ரேட. கரெக்ட்டான என்ட்ரி குடுக்க பாருங்க. கரெக்ட்டான வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வைக்க பாருங்க. அந்த ட்ரேட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சா, அன்னைக்கு அதோட விட்டுருங்க. அடுத்த ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு அந்த ட்ரேட் சக்சஸ் ஆச்சா, அன்னையோட விட்டுருங்க. அடுத்த ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ லெஸ் ட்ரேட் பண்றீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து ப்ராஃபிட் வந்து சம்பாரிக்கலாம். உங்களுடைய அனுபவம் வந்து கூடும். ஒரு ரூல் புக் வச்சுக்கிட்டு, இன்னைக்கு என்னென்னலாம் தப்பு பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க வந்து சம்மரைஸ் பண்ணணும். பண்ணி அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஆர்டர் பிளாக்க தொட்ட உடனே கால் ஆப்ஷன் வாங்குனவங்க இருப்பாங்க. நான் எப்பவுமே புல் பேக் என்ட்ரிய வந்துட்டு நான் சொல்றதால, ஒரு வாட்டி புல் பேக் ஆகுறப்ப வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நானு. இப்ப 2 தடவ டச் ஆயிருச்சு. இப்போ இன்னொரு ரகசியத்த வந்து சொல்றேன். இந்த மாதிரி 2 தடவ, 3 தடவ டச் ஆச்சுன்னா, ஆர்டர் பிளாக் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். திருப்பி கீழ இறங்கு. வருது. டான்சிங் ஆரம்பிச்சுருச்சு. இப்ப நிறுத்திக்கிறேன் நானு. இப்ப பாருங்க, அ நிறுத்திட்டேன் நானு. இப்ப பாருங்க, இந்த இடம் எல்லாமே வந்து அதாவது இந்த இடம். இந்த இடம் பாருங்க.
இந்த இடமே வந்து ஒரு ட்ராப். பிரைஸு இந்த இத தொட்டுட்டு மேல போணும். ஆனா, இது மேல போல. இப்படியே ஆடுது பிரைஸு. இந்த மேரி இடத்துல வந்துட்டு நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா, நீங்க என்ட்ரி ஆகுற இடமே இந்த இடம் தான். ஆனா, அந்த இடத்துல ஒரு ட்ராப் இருக்கிறதால ரொம்ப இதா இருக்கும். ஆனா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு சிக்னல் தெரிஞ்சதுன்னா, டக்குனு வெளில வந்துரும். நீங்க பொசிஷன் எடுத்திருந்தாலும், டக்குனு வெளில வந்துருங்க. ஏன்னா, இது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராப். ஏன்னா ஒரு தடவ வந்து டச் ஆயிடுச்சு. இது வந்து அடுத்த தடவ வந்து இதுவரைக்கும் வந்திருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லோயர் லோ ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இங்க லோயர் லோ இருக்கு. இங்க வந்துட்டு ஹையர் லோ வந்து ஃபார்ம் ஆகுது. ஆக மொத்தம் இங்க வந்து அ ப பிஓஎஸ் அதாவது ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் போகுது. அப்ப நீங்க வந்து அ பிஓஎஸ் பார்த்துக்கங்க இந்த இது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இதுவும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்டின்யூ. ஸோ இந்த மாரி கன்டினியூஷன் இருந்ததுன்னா, மார்க்கெட் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட்ன்னு அர்த்தம். அ பிஓஎஸ்ன்னு வந்ததுனாலே உங்களுக்கு நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அது வந்து மார்க்கெட் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட். அது ரெட்ல இருந்ததுன்னா, கிரீன்ல இருந்ததுன்னா அதுவே வந்து புல்லிஷ். ஸோ அந்த அந்த மாரி இதுல வந்துட்டு நீங்க கொஞ்சம் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும். ஏன்னா பக்கத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இந்த ஆர்டர் பிளாக்க வந்து இது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. மேல ஏற மாட்டேங்குது. பிரைஸ் இங்கேயே நிக்கிது. அப்படின்றப்ப நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இது வந்து 2 தடவ டச் ஆனதால 3வது தடவ உடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பார்ப்போம். சரி இன்கேஸ் அப்படி உடைஞ்சதுன்னா என்ன பண்றது அப்படின்னாச்சுன்னா, இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு ஒரு லெவல் இருக்குங்கல்ல. இங்க ஒரு பிஓஎஸ் இருக்கு பாருங்க. இதான் வந்து அ இந்த இடம் ஒண்ணு. அடுத்து இந்த ஹையர் லோ ஒண்ணு இந்த இடம். இந்த ஆர்டர் பிளாக்கு. இந்த இது வந்து இத உடைச்சிருச்சு அப்படின்னால, இது உடைச்சிருச்சு, உடைச்சிட்டு கீழ இறங்குது அப்படின்னாலே, நீங்க வந்துட்டு ஆ புட் ஆப்ஷன் வந்து எடுக்கலாம். ஆனா இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இது. நீங்க ஒரு மூவ்ல வந்து எடுத்துட்டீங்க பணத்த அப்படின்னாச்சுன்னா, விட்டுருங்க அதோட. நம்மளுக்கு எங்க இருந்து வந்தோம்? இங்க இருந்து வந்தோமா, இங்க இருந்து இதுல 3ஆம் தேதி இதுலருந்து இல்ல இதுலருந்து வந்தோம். அதுக்கப்புறம் அது இதுவரைக்கும் போச்சு. இதுவரைக்கும் போயிட்டு, திருப்பி இங்கருந்து இறங்கிரும். ஸோ, அப்ப இந்த ஆர்டர் பிளாக்க விட்டு வெளியில வரப்பயும், இங்க ரிஜெக்ஷன் ஆகுறப்பயும் நீங்க வந்து புட் ஆப்ஷன்ல சம்பாரிச்சிருக்கலாம். திருப்பி இதுவரைக்கும். இந்த இந்த ஒரு ஸ்விங்லயும் ஒரு புட் ஆப்ஷன்ல எடுத்திருக்கலாம். இந்த ஒரு ஸ்விங்லயும் ஒரு புட் ஆப்ஷன்ல எடுத்திருக்கலாம். ஆனா, இந்த ஸ்விங்க வந்து நீங்க எடுத்திருக்க முடியாது. கால் ஆப்ஷன். ஏன்னா, இங்க எதுவுமே இல்ல. இங்க ஆர்டர் பிளாக்லாம் ஒண்ணும் இல்ல. இது ரிஜெக்ட் ஆகி போயிருக்கு இது. பிரைஸ் அந்த இது இருந்தது. எஃப்ஐஜி இருந்தது. எஃப்ஐஜிய வந்து நம்ம அவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு இதா வந்து எடுக்க முடியாது. சரி, இப்ப என்ன கன்டின்யூ பண்ணுவோம். ஆ உடைச்சிருச்சு பாருங்க. இது உடைச்சிருச்சு. இது உடைச்சிட்டு வந்துட்டு, இந்த எஃப்ஐஜி வந்து இங்க கீழ இருக்கிற எஃப்ஐஜில வந்து பிரைஸ் ரிஜெக்ட் ஆகுது. ரிஜெக்ட் ஆன உடனே அடுத்த கேண்டில் வந்து கிரீன் கேண்டில் ஆகி மேல போறதுக்கு வந்து முயற்சி பண்ணுது. புரியுதுங்களா? ஸோ அடுத்து இப்ப மணி என்ன ஆச்சு? மணி 1 ஓ 1 ஆகல 12 தான் ஆகுது. டைம் இருக்கு அப்ப. ஒரு ஒரு செக்ஷன் தான் முடிஞ்சிருக்கு. ம். இப்ப ஆர்டர் பிளாக் எதுவும் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல நம்மளுக்கு. ஆனா இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இந்த ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. இது என்ன ஆர்டர் பிளாக் இது? புல்லிஷ் ஆர்டர் பிளாக். இது வந்து புல்லிஷ் ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? மறைச்சிட்டு இருக்கு. நான் எஃப்இஜி ஆஃப் பண்றேன். எஃப்இஜி ஆஃப் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும். தெரியுதுங்களா? இங்க வந்து பாருங்க. புல்லிஷ் ஆர்டர் பிளாக் ஒண்ணு. இது இருக்கு. ஸோ இப்ப இப்ப எஃப்இஜி வந்து நான் திருப்பி ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த ஆர்டர் பிளாக் வந்துருக்கு. இப்ப வந்து உங்களுக்கு ஒரே கன்ஃப்யூஷனா இருக்கும். இப்ப எஃப்இஜின்னா நம்ம வந்து திருப்பி வந்து இதுலருந்து பிரைஸ் ஏறி இங்க போகுமா? அப்டின்ட்டு. ஆனா அப்படி போணும்னா இத விட்டு வெளில போணும் பிரைஸ். ஆனா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எல்ஹெச்ன்னு இருக்கு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன ஆகுதுன்ட்டு பார்ப்போம். அடுத்ததுல வந்து என்ன வருதுன்னு பார்ப்போம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு வந்து பியரிஷ்ன்னு வந்தது அப்டின்னாச்சுன்னா, ஸோ அது பியரிஷ் தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கிரீன் வந்து நம்மள கன்ஃப்யூஸ் பண்ணிருக்கு. அடுத்தது வந்து இந்த புல்லிஷ் எஃப்இஜியும் வந்துட்டு நம்மள வந்துட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிடுச்சு. அ இங்க பாருங்க. இப்ப நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. ஏன்னா, இங்க வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வந்திருக்கு பாருங்க. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துட்டு புல்லிஷ்ன்னு வந்ததுங்களா, ஆர்டர் பிளாக் இங்க புல்லிஷ் ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆச்சு. ஆனா, அதுக்கு அடுத்ததா வந்த சிக்னல் வந்து பேரிஷ் காட்டிடுச்சு.
சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துட்டு பேரிஷ்ன்னு மாறிடுச்சு. புல்லிஷ்ல இருந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து பியரிஷ்க்கு வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் நான் வந்து சொன்னேன். எஸ்எம்சி கான்செப்ட்ல வந்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். புல்லிஷ்ல இருக்கும், பியரிஷ்க்கு போகும், புல்லிஷ்ல இருக்கும், பியரிஷ்க்கு போகும். அதனால வந்து காலையில ஒண்ணு சொன்னேன்னா, அதுவே வந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்காது. அது அடுத்த 1/2 அன் ஹவருக்கு ஒரு 45 மினிட்ஸ், 30 மினிட்ஸ்க்குள்ள மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப இதுவே பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்க ஒரு 5, 10, 15, 15 நிமிஷத்திலே 1/4 மணி நேரத்திலேயே வந்து ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது. அப்புறமா. சரி, இப்ப அடுத்தது கன்டின்யூ பண்ணுவோம். ஆனா உங்களுக்கு இது கிடைக்கிறது இந்த கேண்டில் வந்த பின்னாடி தான் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல வந்துட்டு எஃப்இஜி இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு பாருங்க. இந்த மாரி எஃப்இஜிலாம் ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஆ டவுன் ட்ரெண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரஷர் இருக்குன்னு அர்த்தம். அதாவது கீழ் நோக்கி பிரைஸ் போகுதுன்ட்டு. அதே மாரி மேல பிரைஸ் ஏறிட்டு இருக்கிறப்ப, இந்த கிரீன் எஃப்இஜி, புல்லிஷ் எஃப்இஜி ஃபார்ம் ஆச்சு அப்டின்னாச்சுன்னா, நல்லா ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் இருக்கு. மேல ஏறுதுன்ட்டு நம்பலாம். அதேபோல இறங்குறப்ப இந்த மாரி எஃப்இஜி ஃபார்ம் ஆச்சு அப்டின்னாச்சுன்னா, நல்ல டவுன் ட்ரெண்ட் நல்லா இருக்கு அப்டின்ட்டு நம்பலாம். ஓகே. ஸோ அப்ப வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னாச்சுன்னா, இங்க ஒரு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. இந்த இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. இப்ப நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி இது வந்து நம்மளுக்கு பத்தல மாதிரி தெரியுது. ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ண போறேன், இதுக்கு போவோம். இதுக்கு போனோம்னா, நான் வந்து திருப்பி வந்து செட்டிங்க பண்ணணும். எத்தன மணில இருக்கு? அந்த ரீப்ளேல போட்டுருக்கேன்ல, நான் அதையும் அந்த இதையும் வந்து நான் ரீப்ளேக்கு வந்து செட் பண்ணணும். அதனால பார்க்குறேன். 13:20க்கா? 13:20. ஸோ இதுல போயிட்டு 13:20ல ஏதாவது கிளாரிட்டி கிடைக்குதுன்னு 13:20 எங்க வருது? ஏறக்குறைய இந்த இடத்துல வருது. சரி உங்களுக்கு இதிலயே நான் சொல்லிர்றேன். நீங்க தனியா ட்ரை பண்ணுங்க. வீட்ல உட்காந்து இந்த ரீப்ளே எல்லாம் பண்ணி பாருங்க. சரி ஓகே. இப்ப நம்ம வந்து கன்டின்யூ பண்ணுவோம். 13:20ன்னா 1:20. ம். டான்சிங் ஆட ஆரம்பிச்சுருச்சு. இன்டியூஸ்மென்ட்ட வந்து நான் டான்சிங்ன்னு சொல்லுவேன். சும்மா ஒரு ஜோக்குக்காக. இப்படிலாம் போனா எத நம்பி வாங்குறது? நம்மளுக்கு இது என்னமோ மேல போற மாரி தெரியும். ஆனா ரியல் டைம் மார்க்கெட்ல வந்து இது மேல போதா, கீழ போதா, மேல போதான்றதே தெரியாது. முடிஞ்சு போச்சு மார்க்கெட்டு. ஸோ நோ சான்ஸ். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு மார்க்கெட்டு. அப்ப அப்ப வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு என்னென்னலாம் சான்ஸ்ன்னா, இன்னைக்கு ஃபுல்லாவே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு புட் ஆப்ஷன்ல தான் வந்து நெறைய வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அது இத வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. நான் நெறைய சொல்லாம விட்டுருப்பேன். நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிலாம் போடுறதில்ல. படிக்க இதெல்லாம் இந்த இந்த வீடியோல இதெல்லாம் சொல்லணும்னு இல்ல. ஓப்பன் பண்ணி என் மனசுல என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். இதுல எத்தனைய நான் விட்டேன்னு தெரியல. எதெல்லாம் சொல்ல மறந்தேன்னு தெரியல எனக்கு. எதா இருந்தாலும் WhatsApp குரூப்ல வந்துட்டு, என் நம்பர் தான் WhatsApp நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல. அதுல வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க. நான் WhatsApp குரூப்லயே வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஃப்ரீயா இருந்தேன்னா நான் வந்து உங்ககிட்ட எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவேன். ஓகேங்களா? ஸோ, இப்ப பாத்துங்க. இது வந்து இந்த மாரி. ஸோ நாளைக்கு என்ன பண்ண போறீங்க? இதே இத வந்து பண்ணுங்க. உங்களுக்கு வியூ 5 மினிட்ல நல்லா கிடைச்சதுன்னா 5 மினிட்ட யூஸ் பண்ணுங்க. இல்ல 15 மினிட்ஸ்ல நல்ல வியூ கிடைக்குது அப்டின்னாச்சுன்னா, 15 மினிட் சார்ட்ட வந்து யூஸ் பண்ணுங்க. ஆனா இந்த இண்டிகேட்டர்ஸ மறந்துறாதீங்க. இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஃப்இஜி இம்பார்ட்டன்ட். ஆ ஆர்டர் ப்ளாக்கும் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த 3 இண்டிகேட்டர்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இண்டிகேட்டர்ஸ். இது இந்த ம எம்ஏ கிராஸ்ன்றது நான் சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சிருக்கேன். அத நானு பார்க்க மாட்டேன் அவ்வளவா. நீங்க பார்க்கறதுனா பார்க்கலாம். அ ஆர்எஸ்ஐ கூட வச்சுக்கலாம். நீங்க எத்தன இண்டிகேட்டர்னாலும் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நாளைக்கு இதே மாரி பண்ணுங்க. ஆ பிரெடிக்ட் பண்ணலாம் பார்க்காதீங்க. இன்னைக்கு விடிய விடிய உட்காந்து யுஎஸ் மார்க்கெட் என்ன ஆச்சு? கிஃப்ட் நிஃப்டி என்ன ஆச்சு? அந்த வீடியோல என்ன சொன்னாங்க? நாளைக்கு ஏறுன்னு சொன்னாங்களா? இறங்குன்னு சொன்னாங்களா? இந்த வீடியோல என்ன சொன்னாங்க? நாளைக்கு என்ன நியூஸ்? அதெல்லாம் ஒரு இதுவும் தேவை கிடையாதுங்க. மார்க்க உட்கார்றீங்க கம்ப்யூட்டர் முன்னாடியே, அங்க என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க விளையாட்ட ஆரம்பிக்கிறீங்க. புரியுதுங்களா? ஆரம்பிச்சு சம்பாரிக்கிறீங்க.
இதுதான் வந்து ஸ்மார்ட் மனி கான்செப்ட்டினுடைய அடிப்படையே இதுதான். ஓகே. நன்றி. நாளைய தினம் வெற்றி தினமாக அமையட்டும்.